பிரைஸ் தி லார்ட் சர்ச். இந்த சண்டே சர்வீஸில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். எல்லாரும் அரேஞ்ச் ஆகிட்டீங்க, வந்துட்டீங்க நான் நம்புகிறேன். நிச்சயமாக அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், அவரோட ஆராதிக்க வந்திருக்கோம். எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி, இயேசுவே நீங்கள் வேணும், இயேசுவை உங்கள் பிரசன்னத்தால் நிரப்புங்க, உங்கள் கிருபைகளால் நிரப்புங்க. இந்த நாள் அவர் அதிகமாக ஆராதிக்கலாமா? நன்றி இயேசுவே, நீர் பெரியவர், உம்மை போல ஒருவரும் இல்லை, அதற்காக நன்றி செலுத்துறோம். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. ஓ ஹalleluya, நன்றி இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர். நன்றி நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே, நீர் பெரியவர், நீர் பெரியவர். அவருடைய சமூகத்தில் பலவீனன் கூட பலவான் என்று சொல்ல முடியும். ஏன்னா அவர் சமூகமே ஒரு பலனன் நிறைஞ்ச ஒரு மகிமையின் பிரசன்னம் அவரை சூழ்ந்து கொண்டு இருக்குது. இந்த நாள் அவரை மகிமைப்படுத்தலாம், அவரை ஆராதிக்கலாம். நன்றி செலுத்துறோம் இயேசுவே, நீங்க ரொம்ப ரொம்ப பெரியவர் ஆண்டவரே. ஓ ஹalleluya, நீர் நல்லவர் இயேசுவே, எங்களை உயர்த்துகிறோம். பரிசுத்தரே, எங்களை உயர்த்துகிறோம். Give thanks to the Lord, give thanks to the Lord. கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஹalleluya, நன்றி உள்ளம் நிறைவுடன், நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி, தேவகுமாரன் இயேசுவை தந்தார். உள்ளம் நிறைவுடன் நன்றி, பரிசுத்தர்க்கே நன்றி, தேவகுமாரன் இயேசுவை தந்தார். சொல்வான்
நமக்கா பலவீன பலவான் என்று சொல்வான். கரங்களை உயர்த்தி சொல்லலாம். தரித்திரன் செலுத்திடுவான். தேவனின் செயல் இதுவே நமக்கா நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. உள்ளம் நிறைவுடன் நன்றி. பரிசுத்தரே நன்றி. தேவகுமாரன் இயேசுவை தந்தார். பலவீனன் பலவான் என்று சொல்வான். தரித்திரன் செலுத்திடுவான். தேவனின் செயல் இதுவே நமக்கா பலவீனன் பலவான் என்று சொல்வான். தரித்திரன் செலுத்திடுவான். தேவனின் செயல் இதுவே நமக்கா நன்றி. நன்றி இயேசுவே நன்றி நன்றி. உமக்கே ஆராதனை. எல்லா நன்மைகளையும் செய்கிறவர் நீங்க ஆண்டவர். உங்க பாதத்துல ஒரு நாளும் நாங்க குறைவை பாக்குறத காட்டிலும் இசப்பா நாங்க நிறைவை அனுபவிக்கிறோம். குறைவு இருக்குது எங்க வாழ்க்கையில, ஆனா நிறைவை நாங்க பார்த்து கொண்டே இருக்கிறோம். நிறைவானவர் எங்க கூட இருக்கிறீங்க. நிறைவானவர் அனுபவிக்கிறோம். நீர் நல்லவர். நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் அவரை பார்த்து சொல்லலாம். உமக்கே தேவா உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. கிருபைகள் கிருபைகள் என்னில் பெருக செய்வீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். சொல்லலாம். கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். Thank you Lord. உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. என்றென்றும் துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் துதியும் கனமும் எல்லாம் உமக்கே. கரங்களை உயர்த்தி தேவா உமக்கே. உள்ளத்தை திறந்து அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கலாம். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. கிருபைகள் கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். கிருபைகள் கிருபைகள் என்னில் பெருக செய்வீரே ஸ்தோத்திரம்.
கிருபை தந்தி. சோதனை என்னில் வந்த போது நீர் காத்தீ. வேதனை என்னில் வந்த போது கிருபை தந்தி. துதியும் கனமும் துதியும் கனமும் எல்லாம் உமக்கே. உமக்கே தேவா உமக்கே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். துதியும் துதியும் கனமும் எல்லாம் உமக்கே. உமக்கே தேவா உமக்கே. துதியும் கனமும் துதியும் கனமும். இதுல அவர் மகிமைப்படுறாரு. உமக்கே தேவா உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே. தேவா உமக்கே. சோதனை சோதனை என்னில் வந்த போது நீர் காத்தீ. வேதனை என்னில் வந்த போது கிருபை தந்தி. சோதனை என்னில் வந்த போது நீர் தாங்கிக் கொண்டீங்க ஆண்டவரே. வேதனை என்னில் வந்த போது கிருபை தந்தி. கண்ணீர் என்னில் வந்த போது நீர் துடைத்தீ. உன் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டீ. கண்ணீர் என்னில் வந்த போது நீர் துடைத்தீ. உன் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டீ. துதியும் கனமும் துதியும் கனமும் எல்லாம் உமக்கே. தேவா உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே. தேவா மகிமை கனமும் மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தான் இயேசுவே. உமக்கே தேவா உமக்கே. மகிமை மகிமை கனமும் எல்லாம் உமக்கு தானே. உமக்கே தேவா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 ஆமென். கரங்களை அசைத்து சொல்லலாம். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஓ அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். உமக்கே அல்லேலூயா ஆமென். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்தலாம். இயேசுவே உமக்கு நன்றி. ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா 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 ஆமென்.
ஹல்லேலூயா 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 ஆமென். இயேசுப்பா, எங்க மத்தியில நீங்க இருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நீங்க அசைவாடி கொண்டிருக்கிறீங்க, பார்த்து கொண்டு இருக்கிற ஒருத்தர் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே. உங்க நிறைவால் அவங்களை நிரப்புங்கப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. ஒரு நல்ல தகப்பன் ஒருத்தர் இருக்கிறார் நம்மளுக்காக. கவலைப்படாதீங்க, கண்ணீர்கள் மாறும், பிரச்சனைகள் மாறிடும். ஆனா அவர் மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர். ஓ ஹalleluya. கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்தலாம். இயேசுவே, எங்களை உயர்த்துகிறோம். ஹalleluya. நன்றி நன்றி இயேசுவே. நீர் பார்த்தீரர் அப்பா, உங்களை உயர்த்துகிறோம். நீர் பெரியவர் இயேசுவே. ஹalleluya. உமக்கே நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உங்க கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் அதிகமாக உங்களை ஆராதிக்க உதவி செய்யுங்க, பலன் தாங்க. ஒருத்தரையும் ஆசீர்வதிங்க. நீங்க நல்லவர், உண்மையுள்ளவர் ஆண்டவரே. உங்களை போல யாரும் இல்லை, உங்களை போல நல்லவர் யாருமே இல்லை. அதுக்காக நன்றி செலுத்துறோம். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நிச்சயமா நீங்க சொன்னீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கலாம். ஊழியத்தின் பாதையில், வாழ்க்கையின் பாதையில் பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கலாம். கர்த்தர் கூட இருக்கிறார். அழைச்சவர் உண்மையுள்ளவர். உங்களை தான் பார்த்து பேசிட்டு இருக்கிறேன். அழைச்சவர் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்திருக்கிறாரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் இன்னும் உயிரோடு கூட தான் இருக்கிறாரு. அவர் ஜீவிக்கிற தேவன். ஓ ஹalleluya. அவர் உங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்ய அதிகமாக அவர் செய்ய போறாரு. விசுவாசிக்கலாம். அவர் நிச்சயமா நன்மைகளை செய்ய போறாரு. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, அவர் நிச்சயமா நன்மைகளை எனக்கு செய்ய போறாரு. ஹalleluya. இந்த நாளில் கூட ஒரு பாடலை பாடி அவர் ஆராதிக்கலாம். அந்த வேர்ஸ்ல சொல்லுது, பாவியான என்னையும் உங்க பிள்ளையா மாத்தினீங்க, என்னை முன்குறித்தீங்க, நீங்க கைவிடதே இல்லை. ஆமென். நிச்சயமா உங்களை கைவிடல. அந்த பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்தலாம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வம். ஹalleluya 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 ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லலாம். ஹalleluya 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 ஹalleluya. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹalleluya 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 ஹalleluya. பாவியான என்னையும் உங்க பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. விசுவாசோடு சொல்லலாம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹalleluya 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 ஹalleluya. என்னை அழைத்தவரே,
என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை முன்குறித்தீரே, நீர் கைவிடவே மாட்டீர். என்னை முன்குறித்தீரே, நீர் கைவிடவே மாட்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு சொல்லி பாடி ஆரம்பிக்கலாம். இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீர் நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு கடைசியா சொல்லலை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கே மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் நல்லவர், ஓ சர்வ வல்லவரே, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நீங்க ரொம்ப ரொம்ப பெரியவர் இயேசுவே. உங்களை மட்டுமே உயர்த்துகிறோம். எங்களை முன்குறித்தீங்களா ஆண்டவரே, ஒரு போதும் நீங்க கைவிடல. இந்த நாள் வரைக்கும் நாங்க ஜீவனோடு இருக்கிறோம், சுகத்தோடு இருக்கிறோம், நன்மைகளை அனுபவிக்கிறோம், நிறைவு அனுபவிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஓ நீங்க நல்லவர் இயேசுவே. ஹல்லேலூயா. உமக்கே மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூடவே இருக்கிறீங்க. உங்க தயவுக்காக நன்றி, உங்க கிருபைகளுக்காக நன்றி. நீங்க சொல்லும் வழியில நாங்க நடக்கிறோம் அப்பா. நீங்க பாதை காட்டுங்க. வசனம் சொல்லுது, I will teach you the good and the right way. அவர் வழி காட்டினாலே அது நல்ல வழியா தான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுக்காக வழிகளையும் வாசல்களையும் திறந்து வைத்திருக்கிறார். நீர் பெரியவர் ஆண்டவரே, உயர்த்துகிறோம். ஜீசஸ், ஜீசஸ். அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கலாம். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை.
காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதா எனக்கேது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. இயேசுவே ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. கடலின் மீது கடலின் மீது நடந்திட்ட அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையா நிற்பதா எனக்கேது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, இயேசுவுக்கே. எல்லாரும் சேர்ந்து நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. அப்படி எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நீங்க வழியை காட்டுங்க. ஆண்டவரே, நீங்க எங்களுக்காக பாதைகளை வைத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துறோம். ஓ ஹalleluya, நன்றி இயேசுவே, நீர் பெரியவர். கரங்களை உயர்த்திய வண்ணமாகவே ஒரு பாதை காட்டுற தேவனா இருக்கிறார். இருள் சூழ்ந்த வாழ்க்கை நிலைமையில நீங்க இருக்கலாம், ஆனா அவர் பாதையை காட்டுகிற தேவன். அவர் வழி நடத்துவார், அவர் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை ஊற்றி ஜெபம் பண்ணலாமா? அப்பா, எங்களோட பேசுங்க ஆண்டவரே, எங்களோட இடைப்படுங்க. எங்க உள்ளத்துக்கு தேவையான ஒரு மருந்து நீங்க கொண்டு வாங்க, ஒரு ஆகாரத்தை கொடுங்க ஏசப்பா. உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. புது விஷயங்களை சொல்லி கொடுங்க. இயேசுவ அவருடைய அழகையும் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. ஆவியானவரே, எங்க ஆராதனை இங்க இருக்கிறதுக்காக நன்றி. ஆசீர்வதியும் கூடவே இருங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்தலாமா எல்லாருமே? ஹalleluya. அவரை போல நல்ல தேவன் யாருமே இல்லை. ஆமென். வர்ஷிப் டீமுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்றேன். இந்த நேரத்தில் நமக்கு அருமையாக ஒரு வர்ஷிப் நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு ஆராதனையில் வந்திருக்கிற உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். ஒரு விசேஷித்த ஆராதனை இது. ஏன்னா இது ஃபாதர்ஸ் டே. ஓகே, திஸ் சண்டே இஸ் ஃபாதர்ஸ் டே. ஸோ ஹாப்பி ஃபாதர்ஸ் டே ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்கும், ஒவ்வொரு தந்தைமார்களுக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் குடும்பங்களில் உங்களை இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும். சபையா உங்களை நான் வாழ்த்துறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் அப்பாமார்களுக்காக. ஸோ அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ விசேஷித்த வகையில் கர்த்தர் நம்மோட பேசுவார். இன்னைக்கு அப்பாங்கள்ட்டையும் பேசுவார். அந்த அப்பாவை பற்றி இன்னைக்கு அவருடைய வார்த்தையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்காக. பை தி வே, இன்னைக்கு தான் முதல் தடவை நம்மளுடைய ஆன்லைன் சர்வீஸில் நீங்கள் கலந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விசேஷத்த வரவேற்பு. உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பருக்கு நீங்கள் ஹலோன்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு வெல்கம் நோட் அனுப்ப முடியும், சில டீட்டெயில்ஸ் அனுப்ப முடியும். ஏன்னா நாங்கள் எக்ஸைட்டடாக இருக்கிறோம் நீங்கள் எங்களோட ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு. ஓகே, ஸோ இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நம்ம போகலாம். நம்ம எல்லாருமே லூக் சாப்டர் 17 verses 11 through 17. சரியா? இந்த வசனங்களை நம்ம எடுத்துக்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் அதுடைய 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனத்து வரைக்கும் உங்களுக்காக நான் படிக்க போறேன். ஒரு விசேஷித்த ஒரு பேசேஜ், அதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான மெசேஜ். இன்னைக்கு வர்ஷிப் எவ்வளோ அருமையாக இருந்துச்சோ அதே பிரகாரம் வர்ஷிப்பில் இருக்கிற ஆசீர்வாதங்களையும் அதில் இருக்கிற சில ஆழமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் ரெடியாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். லூக் சாப்டர் 17 verse number 11 இருந்து படிக்கிறேன், கவனிங்க. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். ஞாபகம் வச்சுங்க, அவர் இருக்கிற லொகேஷன் என்னது? சமாரியா, கலிலேயா. இந்த ரெண்டு நாடுகள் மத்தியில் அவர் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு. கலிலேயா மேலே இருக்குது, கீழே வந்து சமாரியா, அப்படியே அது வழியாக நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. ஒரு வெர்ஷனில் வந்து சைடில் நடந்து போனார்னு இருக்கும், ஆனால் ஒரு வெர்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் நடந்து போனார். ஸோ நான் நம்புறேன் அவர் நடுவில் அந்த பட்டணத்து நடுவில் நடந்து போனார். சரி, கவனிங்க.
அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசுவே, ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். சரி, கவனிங்க பார்க்கலாம். 10 பேர் குஷ்டரோகிகள் தூரத்தில் நின்று இயேசுவே, அவருடைய பேரை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க, இயேசுவே ஐயரே, மாஸ்டர், ஓகே, டீச்சர், மாஸ்டர், எஜமானனேன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு சொல்றாங்க, எங்க மேல நீங்க மனம் இறங்குங்க, எங்களுக்கு பி மர்சிஃபுல் டு மீ, அப்படி மர்சிஃபுல் டு அஸ்ன்னு சொல்றாங்க. அப்படின்னு சத்தமா சொன்னாங்களாம் பார். அவர்களை பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களுக்கு காண்பியுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். ஹை பிரீஸ்டுக்கு இல்லைனா பிரீஸ்டுங்களுக்கு போய் உங்களை நீங்க காமிங்க, ஏன்னா குஷ்டரோகத்திலிருந்து சுகமானவங்க அவங்கள போய் பிரீஸ்டுக்கு காமிச்சு, பிரீஸ்ட் சொல்லணும் நீங்க சுத்தமாயிட்டேன்னு சொல்லி அவர் ஒரு சர்டிபிகேட் தர மாதிரி. அது அவர் சுத்தமாயிட்டேன் நீங்க அப்படின்னு சொன்னாதான் அவங்க சுத்தமான கணக்கு, சரியா? இல்லைன்னா அவங்க சமுதாயத்துக்குள்ள திரும்பியும் வர முடியாது. ஸோ நீங்க போய் உங்களை பிரீஸ்டுங்களுக்கு காமிங்க, தேவாலயத்துக்கு போங்கன்னு அனுப்பி விடுறார். போற வழியிலே அவங்க சுத்தமாயிட்டாங்க, இன் அதர் வேர்ட்ஸ் சுகமாயிட்டாங்க. 15ஆம் வசனம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். 10 பேர் சுகமானாங்க. ஒருத்த மட்டும் திரும்பி வந்து சத்தமா நன்றி சொல்றது மட்டும் இல்லாம அவருடைய பாதத்திலே விழுந்து அவன் வந்து ஆராதிக்கிறான். ஆனா பாருங்க, அடுத்தது நீங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? ஓகே, இந்த பேசேஜ்ல இருந்து இன்னைக்கு ஒரு அருமையான சில விஷயங்களை நம்ம கத்துக்க போறோம். ஹல்லேலூயா. சோ குஷ்டரோகிகள் 10 பேர் அவங்க இயேசுவை ஒரு கிராமத்துல சந்திக்கிறாங்க. ஜீசஸ் அந்த வழியா நடந்து போயிட்டு இருக்கிறாரு. ஓகே, அவர் கலிலேயில இருந்து ஜெருசலேம் போயிட்டு இருக்கிறார். அவருடைய கடைசி சில நாட்கள் பூமியில சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி. ஸோ எருசலேம் போயிட்டு இருக்கிறாரு. ஆனா கலிலேயாக்கும் எருசலேமுக்கு நடுவில் சமாரியா இருக்குது. போன வாரம் மெசேஜில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த சில லொகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அவர் சமாரியா வழியாக நடந்து போகும்போது 10 குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க. அந்த 10 குஷ்டரோகிகளும் அவரை பார்த்து, இயேசுவே ஐயரே, எங்களுக்கு இறங்கும், ஹேவ் மர்சி ஆன் அஸ்ன்னு சொல்லி சுகத்துக்காக வேண்டுறாங்க. தூரத்துல இருந்தே சத்தமிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. ஸோ முதலாவது அவங்களுடைய சிச்சுவேஷனை நம்ம புரிஞ்சுக்கணும். குஷ்டரோகிகள் தூரமாக இருந்தாங்க, அவங்க வந்து ஜனங்களால் ஒதுக்கப்பட்டவங்க, அதனால தான் அவங்க தூரமாக இருந்தாங்க. அவங்க வியாதி வந்து ஒரு பரவுற வியாதி. பாருங்க, நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு குஷ்டரோகி ஒருத்தர் வந்து பிச்சை கேட்டால் நம்ம போயிட்டு தைரியமாக கூட நம்ம போய் போட மாட்டோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ எந்த மாதிரி பிச்சைக்காரன் வந்தாலும் சில பேர் போடுறதே இல்லை, புரியுதுல? ஐயா சாமி ஏதாவது கொடுங்கன்னா நம்ம சொல்கிறோம், இங்கேருந்து இது வந்து அப்பா சாமி, ஐயா சாமி பக்கத்தில் இருக்கிறார் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுது, சரியா? அது குஷ்டரோகி வந்தால் இன்னும் ரொம்ப தூரத்துலேயே மெயின்டைன் பண்ணிடுவோம். நம்ம அவங்க பக்கத்தில் போய் அவங்கள்ட்ட பேசணுன்னாலாம் நம்மளுக்கு அந்த எண்ணமே வராது, சரி? அதுவும் இந்த காலத்தில் குஷ்டரோகி இல்லை, எந்த ரோகி இருந்தாலுமே தூரத்தில் இருக்கணும்னு நினைக்கிறோம், புரியுதா? சொல்லிட்டு தும்முனா ஓடி போகிறோம், வீட்டுக்கே ஓடி போகிறோம், சரியா? யாரோ கதவு தட்டுறான், கதவு தட்டி சார் கோ அப்படின்னு தான் நம்ம ஐயோ கொரோனாவா அப்படின்றோம். இல்லை லவ் சொல்ல, இல்லை சார் கொரியர் அப்படின்றான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு பயம் வந்துட்டுக்குது. இப்போ கவனிங்க, குஷ்டரோகினா நம்மளே எப்படி ஒதுங்குறோம் நம்ம, ஏன்னா அது ஒரு பரவுற வியாதி, இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். அந்த காலத்தில் அதுக்கான தீர்வு இன்னும் கண்டுபிடிக்கல. இப்போ நமக்கு தெரியும் அதுக்கான மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை இராடிகேட் பண்ணிட்டாங்க. அதனால அநேகர் வந்து இந்த குஷ்டரோகத்தினால பாதிக்கப்படுறது இல்லை. அது ஒரு நல்ல விஷயம், நம்மலாம் கொஞ்சம் சந்தோஷப்படணும் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு. ஆனா இந்த காலத்திலே நெருங்கிறதுக்கு நம்ம துக்கப்பட்டோம். அந்த காலத்துல இன்னும் மோசம். பாருங்க, இந்த வியாதி வந்து உடம்ப தின்னுரும். ஒரு பகுதியா அவங்க இழந்துட்டே இருப்பாங்க. ரத்தம் அவங்க சரீரத்துல காயங்கள் வழியா அது வந்துட்டே இருக்கும், ரத்தமும் சீவும். அது மட்டும் இல்லை, அவங்க மேல ஒரு துர்நாற்றம் இருக்கும். அந்த வியாதியில இருக்கிறவன் வந்தானா எல்லாருமே தூரமா போயிடுவாங்க. அதனால தான் சமுதாயம் அவங்களை ஒதுக்கி வச்சிருச்சு, ஆஸ்ட்ரசைஸ் பண்ணிருச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா குவாரண்டைன் பண்ணிட்டாங்க அவங்களை. நீங்க சமுதாயத்தை விட்டு வெளியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்குன்னே சில காலனிங்க இருக்குமா பாரு, லெப்பர்ஸ் காலனி அப்படின்னு, அவங்க மட்டும்தான் அங்க இருக்கணும் அப்படின்னு. அப்போ அவங்களுடைய மனைவி வந்து அவங்கள பார்க்குறதோ அவங்கள கவனிச்சுக்கிறதோ அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. ஸோ மனசு உடைஞ்ச ஒரு நிலைமையில, எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில, நண்பர்களோட பேச முடியாம, பிள்ளைகளை தூக்கி கொஞ்சம் முடியாம, யாரை நேசிச்சு திருமணம் பண்ணாங்களோ அவங்களோட நேரத்தை செலவழிக்க முடியாம, அவங்களோட என்ன சொல்றது, ஒரு அன்பை செலுத்த முடியாம தூரத்தில் இருக்கிறாங்க, உடைக்கப்பட்ட நிலைமை. அது மட்டும் இல்லை, இஸ்ரவேல் நாட்டில் குஷ்டரோகம்ன்றது வந்து ஜனங்களுடைய பிரகாரம் அது ஒரு நியாயப்பிரமாணத்தின் தண்டனை, தேவனுடைய தண்டனையாவே பார்த்தாங்க. சோ ஒருத்தர் குஷ்டரோகத்துல இருந்தா அவன் ஆவியிலையும் அவன் ரொம்ப குற்ற உணர்ச்சியில இருப்பான், சரீரத்திலும் பாதிக்கப்பட்டவன், இமோஷனலாவும் பாதிக்கப்பட்டவன், ஃபைனான்சியலா பாதிக்கப்பட்டவன், பிச்சைக்காரத்தன ஒரு நிலைமையில தான் அவங்க இருக்க போறாங்க.
ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில குஷ்டரோகிகள் இருக்கிறாங்கன்றது நம்ம முதல் புரிஞ்சுக்கணும் இந்த பேசேஜ்ல இருந்து நம்ம ஸ்டடி பண்ணும்போது. ஓகே, ஸோ 10 குஷ்டரோகிகள் தூரத்துல இருந்து ஏசுவே ஐயரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இது நல்லா கவனிங்க, 10 பேர் இருந்தாங்க, அதுல ஒருத்தன் சமாரியா பட்டணத்தை சேர்ந்தவன். இப்போ யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் எந்த விதமான ஈடுபாடு இல்லை. அவங்க ஒரு ஃபெலோஷிப்ல இருக்க மாட்டாங்க, நண்பர்கள் இல்லை. ஓகே, அவங்க விரோதிகள் மாதிரி தான் இருப்பாங்க. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, யூதர்கள் சமாரியர்களை கீழ் ஜாதி மாதிரி பார்க்குவாங்க, மிக்ஸ்டு பிரீட் மாதிரி பார்ப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க புறஜாதிகள்னு சொல்லுவாங்க, அவங்கள நாய்ங்க அப்படின்ற வார்த்தைகளெல்லாம் அவங்கள சொல்லி அவங்கள புறக்கணிச்சிருவாங்க. ஆனா இங்க 10 பேர்ல ஒருத்த சமாரியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாதி வந்துருச்சுன்னா எல்லாரும் ஈக்குவல் தான். பாவம் நம்ம எல்லாருமே ஈக்குவல் ஆக்கிடுது. உலகத்தில் இருக்கிற பாவமும் பிரச்சனையும் கொடூரம் வெளியே தெரிய வரும்போது இதுல ஜாதி குலம் கோத்திரம் அதெல்லாம் பார்த்து வர்றது இல்லை. பாவம்ன்றது எல்லாரையும் பாதிச்சிருக்குது. வியாதின்றது எல்லாரையும் பாதிக்கும். தீமைன்றது எல்லாரையும் பாதிக்கும். பாவத்தின் சாபம் எல்லாரையும் பாதிக்கும். See, life brings us to an equal plane. Life puts us in the same place. So குஷ்டரோகம் வந்த உடனே சமாரியா என்ன இல்ல யூதன் என்ன, வாங்கப்பா நம்மலாம் ஒண்ணா இருக்கலாம், நம்மளுக்கு தான் நம்ம யாருமே இல்லையேன்னு சொல்லி, see, life will make us all equal. ஓகே, ஸோ இப்போ இவங்கெல்லாம் ஒரு கூட்டு சேர்ந்துக்கிறாங்க. இந்த சமாரியன் மேலே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டோரியில். ஏன்னா ஆவியானவரும் 10 பேர் தூரத்துல இருந்து கூப்பிட்ட சீன்ல இருந்து ஒருத்தன் இயேசுடைய பாதத்தை அமர்ந்து இருக்கிற சீனுக்கு ஆவியானவர் ஜூம் இன் பண்ணி ஆவியானவர் நம்மளுக்கு ஃபைனலாக அந்த ஒருத்தனை தான் ஆர்டர் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறார். அதனால நம்மளும் அந்த ஒரு நன்றியுள்ள சுகமாகப்பட்ட குணமடைஞ்ச அந்த குஷ்டரோகி மேலே தான், அந்த சமாரியன் மேலே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். சரி கவனிங்க, 9 பேர் யூதர்கள், ஒருத்தன் சமாரியனா இருக்கிறான். இந்த ஒருத்தனை பத்தி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஓகே, கவனிங்க, இந்த ஒருத்தன் இவன் இம்பர்ஃபெக்ட் ஆனவன், ஆனா இவனும் இம்பர்ஃபெக்ட் ஆனவன் கூட தான் சேர்ந்துருக்கிறாரு. ஆனா இவங்கள்ட்ட ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்ன தெரியுமா? இவங்க எல்லாருமே இயேசுவை தொழுது கொள்றவங்களா இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இயேசுவை நோக்கி கூப்பிடுறவங்களா இருக்கிறாங்க. You may be imperfect, but get into a company of people who look to the perfect Lord. நீங்க இம்பர்ஃபெக்ட் ஜனங்க கூட இருக்கலாம், ஆனா மேக் ஷூர் தட் they seek Jesus, the perfect one. அப்படின்னா அவன் ஒரு இம்பர்ஃபெக்ட் நிலைமையில இருக்கிறான், ஆனா கர்த்தருடைய தயவை தேடுற ஒருத்தனாவும் இயேசு யாருன்றத தெரிஞ்ச ஒரு குரூப் கிட்ட இருந்தா அதுதான் அவனுடைய பாசிட்டிவான விஷயம். நல்லா கவனிங்க, this is what church is all about. Church is not a group of imperfect people. Church is not a group of perfect people, but church is a group of imperfect people who seek the perfect Lord. முழுமையான அவரை தேடுற முழுமை இல்லாத ஜனங்களுடைய கூட்டம் பேர் தான் சபை. See, everybody is welcome in the church. நீங்க யாருன்னா இருக்கலாம், நீங்க ஒரு குஷ்டரோகியா இருக்கலாம், இல்லனா எந்த விதமான ஒரு வியாதியில வந்திருக்கலாம். அது மட்டும் இல்ல, ஸ்பிரிச்சுவலா நான் பேசணும்னா அநேக வகையில தேவனை இழந்தவங்களாவும் குறைவுகளோடவும் கெட்ட பழக்கத்துல இருக்கிற ஜனங்களா நீங்க இருக்கலாம். ஆனா சபை உங்களை வரவேற்குது. ஏன்? சபைன்றது தூய்மையான பர்ஃபெக்டான ஜனங்களுக்கான இடமே இல்லை. அந்த மாதிரி ஜனங்க யாருமே இல்லை. முதலாவது, church is a place where a group of imperfect people get together to worship the perfect one. Amen, the altogether lovely one. So இவனுடைய பாசிட்டிவ் விஷயம் என்னன்னா, இவன் இம்பர்ஃபெக்ட், இவன் இருக்கிற ஜனங்களும் இம்பர்ஃபெக்ட், ஆனா அவங்களுக்கு இயேசுன்ற பேர் தெரிஞ்சிருந்துச்சு பாருங்க. They were all seeking Jesus. Amen. See, get together with people who seek Jesus. நண்பர்கள் அப்படிதான் நீங்க செலக்ட் பண்ணும், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் நீங்க செலக்ட் பண்ணும். ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை பெருசு பண்றவங்கள்ட்ட நம்ம இருக்கக்கூடாது. அந்த பிரச்சனையை போய் 4 பேர்கிட்ட சொல்ற மாதிரி ஜனங்கள்ட்ட போய் நம்ம சேர்ந்துடக்கூடாது. புரியுதா? நம்மளை கீழ்படுத்துற ஜனங்கள்ட்ட நம்ம சேர்ந்துடக்கூடாது. நம்ம விசுவாசத்தை லிமிட் பண்ற ஜனங்கள்ட்ட நம்ம சேர்ந்துடக்கூடாது. யார் இயேசுவை தேடுறாங்க, they might be imperfect, but if their heart is fixed on the Lord, they are your friends. அவங்கள்ட்ட தான் நம்ம நெருக்கமா இருக்கணும். பார், சில டைம் பாரு, அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, அதனால நம்மளுக்கும் ஒர்க் அவுட் ஆகாது நம்மள்ட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம சொல்லுவோம், இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு தரிசனம் இருக்குது, இந்த தரிசனத்தை நான் பெரிய அளவில் ஜனங்களுக்கு நான் ரீச் அவுட் பண்ண போறேன்னு உடனே ஜனங்க டக்குன்னு சொல்லுவாங்க, நான் கூட அப்படிதான்ப்பா ட்ரை பண்ணேன். சரியா, நீ ரொம்ப சின்ன பையன், வாழ்க்கையில் ரொம்ப அடிப்படுவேன், வானா அது விட்டுரு அப்படின்னு சொல்லி. உண்மையாவே நீங்க ஏதாவது புதுசா ட்ரை பண்ண போங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி உங்களை கீழே இழுத்துருவாங்க. எவ்வளவு ஒரு உண்மை இல்லை அது, இல்லையா? பாரு, இந்த ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த ரிசர்ச்ல குரங்குங்களை ஒரு கேஜ்ல போட்டிருக்கிறாங்க, ஒரு கூண்டுல போட்டிருக்கிறாங்க. அந்த கூண்டுல நடுவில் ஒரு கம்பி இருக்குது, அந்த போலுக்கு மேல வாழைப்பழத்தை கட்டி இருக்கிறாங்க. சரியா? ஸோ அந்த குரங்கு என்ன பண்ணுமா, அந்த வாழைப்பழத்தை எடுக்கிறதுக்காக ஒன்னொன்னா ட்ரை பண்ணுமா, டக் டக் அந்த போல் மேல ஏறுமா.
அந்த கம்பத்து மேலே ஏறி அது எடுக்க போகிற நேரத்தில் என்ன பண்ணுவாங்களா, வெளியே இருந்து இந்த சயின்டிஸ்ட்டுங்க ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க பாருங்க. என்னன்னு தெரியுமா, இது கரெக்டாக மேலே வரும்போது, இந்த போல் மேலே ஏறி மேலே வரும்போது வெளியே இருந்து ரொம்ப வேகமாக தண்ணி அவங்க அந்த அந்த குரங்கு மேலே அடிக்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்களாம். ஸோ water will be splashed on them every time they climb on the pole to get bananas. அந்த வாழைப்பழத்தை எடுக்க போகும்போதெல்லாம் தண்ணி ஜோரா அடிக்கிறது அவங்க மேலே. அடிச்ச உடனே இந்த குரங்கெல்லாம் அப்படியே சரி கீழே வந்துருந்தான் பார். ஒரு குரங்கா ட்ரை பண்ணுமா, போகும்போதெல்லாம் அது மேலே தண்ணி அடிச்சு ஊற்றி அப்படியே அது கீழே இறங்கிடுமா பார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாங்களா, இதெல்லாம் பார்க்காத ஒரு குரங்க அந்த கூண்டுல போட்டாங்களாம். இப்போ இந்த குரங்கெல்லாம் அப்படியே தண்ணியில் நனைஞ்சுக்கின்னு வாண்டா அந்த கம்பத்தில் ஏறுத்து வாண்டா, சும்மா நம்ம மேலே தண்ணி அடிக்கிறானுங்க, அது நம்ம போர்த்த வாண்டா அப்படின்னு சொல்லி சைடில் உட்காந்துக்குதுங்க. ஆனால் இந்த புது குரங்கு வந்தோன்னு அது வாழைப்பத்தை பார்த்து அது ஏற போச்சாம்பார். ஆனால் இதுதான் நோட் பண்ணாங்களாம், இந்த குரங்கு ஏற போன உடனே பக்கத்தில் இருக்கிற எல்லா குரங்களும் வந்து அந்த குரங்கு இழுத்து விட்டுச்சாம்பாரு. போவாத மேலே தண்ணி அடிப்பாங்க, சும்மா நீ நனைஞ்சுக்கின்னு அப்புறமா நடிகின்னு வரப்போகிற இந்த இடத்துல அடிப்படும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் சில குரங்கு ஃப்ரெண்டுங்கெல்லாம் இருக்கிறாங்க. சுத்தி பார்க்காதீங்க, அவங்க இல்லை, அல்லேலூயா, வேற யாரை பத்தா பேசுனுக்கிறேன், சரியா? ஆனா அவங்க எப்படி தெரியுமா, எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அதனால உனக்கும் ஒர்க் அவுட் ஆகாது பாப்பா, நான் கூட ஆண்டவரை விசுவாசிச்சேன், ஆனா சில டைம் டிலே ஆயிடுச்சு, நீயும் அவரை விசுவாசிக்காத உனக்கும் டிலே ஆயிடும். அந்த மாதிரி ஜனங்கள்ட்ட தூரமா இருங்க. Get around with people who seek Jesus. Come on somebody, hallelujah. பக்கத்துல நீங்க பார்த்து கேளுங்க, இயேசுவை நீங்க தேடுறீங்களான்னு கேளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட தூரமா உட்காந்துருங்க, சரியா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஜீசஸை தேடுற ஜனங்க கிட்ட இந்த சமாரியன் இருந்தாரு, காலவாரி விடுறவங்க கூட இல்லை. அதான் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க பாருனான்ட்டு, இந்தியா எந்த ஸ்போர்ட்ல நம்பர் 1ன்னு கேட்டா கபடியில தான். ஏன்? ஏன்னா அதுல தான் காலவாரி விடுறாங்க அப்படின்னாங்க. இப்போ அது ஒரு ஜோக் தான், எதுவும் பேசாராடாதீங்க, நானும் ஒரு இந்தியன் தான். ஆனா காலவாரி விடுறவங்களை விட்டுருங்க, ஏசுடைய பாதத்தை தேடுறவங்களை பிடிச்சுங்க. You might be imperfect but get in the company of people who seek Jesus. That is what help, that is what changed the life of this Samaritan. அப்போ இந்த சமாரியன் என்ன பண்றாரு, ஒரு குஷ்டரோகி தான், ஆனால் இயேசுவை தேடுற குஷ்டரோகி கூட சேர்ந்தே இருக்கிறார் பாருங்க, அந்த 10 பேரும். அப்போ இயேசு கலிலேயால இருந்து எருசலேமுக்கு வரும்போது சமாரியா வழியா நடந்து வராரு. வரும்போது இயேசு வந்த உடனே அந்த குஷ்டரோகிகள் எல்லாருமே இயேசுவே ஐயரே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க தூரத்துல இருந்து. ஏன்? ஏன்னா அவங்க குஷ்டரோகிகள் பக்கத்துல வர முடியாது. This is a picture of the fallen man. நம்ம யாருமே தேவனிடத்துல நெருங்க முடியாது. ஆனா இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, நீங்க நெருங்க முடியாத தூரத்துல நீங்க இருக்கலாம் ரட்சிக்கப்படாம, ஆனா ஒரே ஒரு கூக்குரல் தூரத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. See, you are only as far as you can cry to Jesus. See, you are எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல, நான் நோட்ஸ்ல டைப் பண்ண மாதிரியே உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க, நல்லா கவனிங்க. You are just a cry away from Jesus. ஆமென். அருமையா இருக்கு பாருங்க. You are only a cry away from Jesus. See, பாவத்தினால நம்மளுடைய சாபத்தினால நம்ம தேவனை விட்டு தூரமா இருக்கிறோம். உண்மை, மதம் நம்மளை கொண்டு போக முடியாது, நம்மளுடைய பரிசுத்தம் நம்மளுடைய தேவனுக்கு நெருக்கமா கொண்டு போக முடியாது. ஆனா you are only a cry away from Jesus. ஏசப்பா நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு அவைலபிளா இருக்கிறார். Come on somebody, hallelujah. தூரத்துல இருந்து அவரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே இயேசு அவங்களுடைய சத்தத்தை கேட்டு நின்று அவங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்து அனுப்புறாரு பாருங்க. அவர் சொல்றாரு, நீங்க போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காமிங்க, பிரீஸ்டுங்களுக்கு காமிங்க, தேவாலயத்தில் இருக்கிறாங்கல்ல பிரீஸ்டுங்களுக்கு காமிங்க, அவங்க உங்களை பார்த்து நீங்க சுகமாயிட்டீங்கன்ற சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இப்ப சுகமானவங்க தான் அங்க போகணும். ஆனா சுகமாகிறதுக்கு முன்னாடி இயேசு உங்களை சொல்லி அனுப்புறாருன்னு அர்த்தம், இவங்க போகும்போதே சுகமாயிருவாங்கன்னு அர்த்தம், இவர் வார்த்தையை பேசின உடனே சுகமாவாங்கன்னு அர்த்தம், சரியா? கர்த்தர் அவருடைய வார்த்தையினால தான் கிரியை செய்யறார், வார்த்தை இல்லாம கிரியை செய்யறது இல்லை. ஆனா எப்ப வார்த்தை கொடுத்துட்டாரோ வார்த்தை நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யும். Amen. So they took the word and as they were going they got healed. As they were going they got healed. இது எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆனா நிறைய தடவை அற்புதம் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு நம்ம கிளம்புறோம் தெரியுமா, நடுவுல தான் நடக்கும். எல்லாரும் சொல்லுங்க, நடுவுல தான் அற்புதம் நடக்கும். The miracle is in the middle. See, when God gives you a dream, it's exciting. And when God fulfills the dream, it's all the more exciting. But the real challenge is in the middle. ஆண்டவர் ஒரு கனவை கொடுத்தாருன்னா பயங்கர குஷியா இருக்கும். ஆண்டவர் எனக்கு இந்த தரிசனத்தை குத்துக்கிறார், இந்த நோக்கத்தை குத்துக்கிறார், நான் அதை செய்ய போறேன், அப்படி பண்ண போறேன், அப்படி பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரே பேச்சுல பேசின்னு இருப்போம் நம்ம. ஏன்னா we are excited. அதே மாதிரி கனவு நிறைவேறும் போது ரொம்ப எக்ஸைட்டடா இருப்போம். ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், இன்னைக்கு பாரு ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு. ஆனா ரியல் சேலஞ்ச் எங்க, ரியல் ஃபெய்த் எங்க வேலை செய்யணும், ரியலாவே ஒரு விசுவாசி யாருன்னு எங்க தெரிஞ்சுக்க முடியும்? நடுவுல. ஏன்? ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதை செய்ய போறாரு. நடுவுல தான் நம்ம வாழ்க்கையில சேலஞ்சஸ் வரப்போகுது. பட் ஸ்டே faithful in the middle, because stay in faith in the middle, because the miracle always happens in the middle.
நடுவுல அவருடைய கரத்தை பிடிச்சுங்க. அற்புதம் நடக்காதப்போ அவருடைய வார்த்தையை பிடிச்சுங்க. அற்புதம் நடக்காதப்போ அவர் மேல நோக்கமா இருங்க. அற்புதம் சீக்கிரமா அவங்களுக்கு வந்து சேரும். So the miracle happened in the middle. அவங்க போயிட்டு இருக்கிறாங்க, போற வழியில அவங்களுக்கு அற்புதம் நடக்குது. ஆமென். ஏன்னா பேசின வார்த்தை அந்த மாதிரியான வார்த்தை. இப்போ ஒரு விஷயத்தை கவனிங்க, பேசினவர் யாருன்றதை நீங்க ஞாபகம் வச்சுங்க நல்லா. ஏன்னா பேசின இயேசு ஒரு வார்த்தை உடையவர் மட்டும் இல்ல, அவர் வார்த்தையை பேசுறவர் மட்டும் இல்ல, அவர் வார்த்தையை எழுதினவர் மட்டும் இல்ல, அவர் வார்த்தையை கொடுக்கிறவர் மட்டும் இல்ல, அவரே வார்த்தையாகவே இருக்கிறார். Jesus did not just have a word, he did not just speak a word, he did not just write the word, he was the word. வார்த்தையை பேசினா அதுல ஒரு டபுள் அபிஷேகம் தான். சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்ப வார்த்தையானவர் வார்த்தையை பேசுறார், அவர் தான் வார்த்தை. அவர் வந்து உட்கார்ந்து கால் ஆட்டினார்னா பேய்ங்க ஓடும், அவர் வந்து விசில் அச்சார்னா வியாதிங்க ஓடும். ஏன்னா அவர் தான் வார்த்தை. அவர் என்ன செஞ்சாலும் வார்த்தை தான். அவர் வந்து வேவ் பண்ணாருன்னு வச்சுங்களேன், அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்க சுகமாக முடியும். பிகாஸ் he is the word. ஆமென். அவர் தான் வார்த்தை. நீங்க நல்லா கவனிங்க. வந்து படகுல இருந்து இறங்குறாரு, பிசாசு பூச்சம் ஓடி வந்து அவர் காலில் வந்து விடுறான் பாருங்க. ஒருத்த வீட்டுக்கு சாப்பிட போறாரு, சாப்பிட்டவன் எந்திரிச்சு நின்னு நான் இன்னையில இருந்து ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்றான். அவர் தான் வார்த்தை. ஆமென். அந்த வார்த்தையானவர் உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்தை செய்யறேன்னு சொன்னார்னா அது நிச்சயமா நடக்கும். நீங்க என்ன பண்ண தெரியுமா? Take the word, keep going forward. Come on, take the word, keep going forward, and the word will work wonders for you. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாருன்னா சில அடையாளங்களுக்காக எதிர்பார்க்காதீங்க, கிளம்புங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இந்த குஷ்டரோகிகள் ஆண்டவர் வார்த்தை சொன்னாருன்னாட்டு நீங்க போய் ஆசாரியர்கள் காமிங்க அப்படின்னு சொன்னார், அவ்வளவுதான். இப்போ அவங்களுக்கு வந்து they had an option. என்னடா சுகமே ஆகல, அதுக்குள்ள இவர் போய் காமின்றாரு, அங்க போனா நம்மள உள்ளே சேர்க்க மாட்டாங்களே, கல்லால் வச்சு சாவஸ்டான்னா என்ன பண்றது, அந்த கேள்வி ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, நம்மளால எப்படி தேவாலயத்துக்கு போக முடியும்? ஏன்னா இந்த குஷ்டரோகத்தினால கால்கள் அந்த வியாதியால பாதிக்கப்பட்டது, அவங்களால சரியா நடக்க முடியாது. they will be shuffling. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஒருவேளை என்னுடைய காலு, ஆனா they will be shuffling. அவங்களால நடக்க முடியாது. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு கேள்வி வந்திருக்கலாம்ல, சுகமாத்துக்கு முன்னாடியே போய் உங்களை சுகமான மாதிரி காமின்றாரு, காலில் நடக்கிறதுக்கு சக்தியா இல்லப்பா, விரல்களெல்லாம் வேற தின்னுச்சு இந்த வியாதி, ஆனா இவர் போய் தேவாலயத்துக்கு காமின்றாரு, எப்படி போறது? ஆனா இதை தான் நல்லா ஞாபகம் வச்சுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒண்ணு சொன்னார்னா அது செய்யறதுக்கான கிருபையை அவரே ஏற்படுத்தி தருவார். அப்போ இவங்க நடந்து போகிறாங்க பாருங்க, போகும்போது சுகம் கிடைச்சிருது. சுகம் கிடைச்சதுனால இப்ப ரொம்பவே நல்லா போனாங்க. ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு ஷஃபிள் பண்ணின்னு போனாங்க, என்னடா அவனா அடிக்கிறானா நம்மள கல் அப்படின்னு. ஆனா சுகம் கிடைச்ச உடனே they start going forward. சந்தோஷமா போயிருந்திருப்பாங்க, கொஞ்சம் குஷ்டரோகிகள் ஓடி இருந்திருப்பாங்க, சில பேர் குதிச்சிருந்திருப்பாங்க. See, when you obey the word will always work wonders for you, but there will always be a time where it seems like nothing is happening. பாரு, கர்த்தருடைய வார்த்தை பெற்று நீங்க முன்னாடி போகும்போது எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும் பாரு, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. என்னடா ஆண்டவர் சொன்னது உண்மையா, இல்ல ஆண்டவர் தான் சொன்னாரா, இல்லைன்னா எங்க செத்து போன தாத்தா கனவுல வந்தாரா, ஒன்னும் தெரியலடா, இது ஆண்டவர் வார்த்தையா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நீங்க ஃபெய்த்ல இருக்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதத்தை முழுமையா நீங்க அனுபவிக்க முடியும். ஆமென். சோ அவங்க முன்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க, போக 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 சுகமாயிடுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, the miracle is in the middle. ஆமென். அற்புதம் நடுவுல தான் நடக்கும், ஆரம்பத்துல இல்ல, முடிவுல இல்ல. அற்புதம் நடுவுல தான் நடக்கும். நீங்க ஒருவேளை நடுவுல இருக்கிறீங்களா? Are you in the middle of a journey towards your destiny? Get ready for a miracle, because the middle is where the miracle happens. ஆமென். சோ அற்புதம் நடந்துச்சு, ஒருத்தரும் குஷியா இருக்கிறாங்க. அப்புறம் இந்த 9 பேர் இந்த யூதர்கள் சொல்றாங்க, வாங்க வாங்க நம்ம வேகமா போலாம், தேவாலயத்துக்கு போலாம் அப்படின்ட்டு ஒரே சந்தோஷமா ஆரவாரத்தோட பாட்டுங்களாம் பாடி இருந்திருப்பாங்க. போற வழியில அப்படி இப்படி ரெடி பண்ணி இருந்திருப்பாங்க. அவங்களே போலாம்டா, போய் பிரீஸ்ட போய் பார்க்கலாம், நம்ம சுகமாயிட்டோம் அப்படின்னு. சமாரியன் ஸ்டாப் ஆகுறான். அப்போ இந்த 9 பேரும், எங்கடா அவன் சமாரியா, எங்கடா எப்பா சமாரியா வாயா அப்படின்ட்டு. அதுக்கு அவன், இல்ல நீங்களாம் போயின்னு இருங்க, நான் வந்து ரிட்டர்ன் போயிட்டு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வரேன். அதுக்கு இவங்க, எப்பா இப்பதான்டா சுகமாயிடுச்சு, சுகம் போறதுக்கு முன்னாடி போய் சர்டிபிகேட்டை வாங்கிடலாம், நம்ம என்னன்னு என்ன வந்திருக்கலாம். அவர் சுகம் கொடுத்துட்டாருப்பா, இப்ப ஏன்பா போனோம் அவர்கிட்ட, சும்மா டிஸ்டர்ப் பண்றது வேண்டாம், ஜீசஸ் இஸ் a busy man, நம்ம அப்படியே போலாம் அப்படிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா இந்த சமாரியன் சொல்றான், இல்ல எனக்கு இன்னும் ஒரு விஷயம் உள்ளத்துல அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு நான் என்ன பண்றது தெரியுமா, நான் ரிட்டர்ன் போயிடுறேன், நான் நீங்களாம் வேணா முன்னாடி போங்க, நான் ஃபாலோ பண்றதா நான் சொல்லி லேட்டரா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த 9 பேரும் சரி உரா சமாரியா வரலாம், நம்ம போலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் முன்னாடி போறாங்க பாரு. இந்த சமாரியன் மட்டும் திரும்பி வர்றான். இப்பதான் நம்ம மெசேஜுக்கே நம்ம என்டர் ஆகிறோம். Are you ready? Come on, take down a few things, get ready to jump into a preaching. இவ்வளவு நேரம் கொஞ்சம் டீச்சிங்ல இருக்கிறோம், பட் now we are jumping into the preaching. கவனிங்க, இப்ப அந்த சமாரியன் வந்து வசனம் போட்டிருக்குது, ஒரு பெரிய சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்துல வந்து விழுந்தான். பெரிய சத்தத்தோட துதிக்கிறது நம்மளுடைய மாடர்ன் டே
பிரைஸ்க்கு ஈக்குவல் பண்ணலாம்ல. ஆண்டோடைய பாதத்துல வந்து முழங்கால் படிட்டு அப்படியே தன்னை சமர்ப்பிக்கிறது பேர் என்ன அர்த்தமா இருக்கலாம்? மாடர்ன் டே வர்ஷிப். கவனிங்க, here you see the modern day praise and worship. என்னன்னு? the modern day praise and worship. கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க, கர்த்தருடைய பாதத்துல வந்து தொழுது கொண்டார். கவனிங்க, when you receive the grace of God, it produces worship. ஏன் பிரதர் நீங்க கிரேஸ்ன்னு சொன்னீங்க, ஏன் நீங்க கிருபைன்னு சொன்னீங்க? நல்லா கவனிங்க, ஏன் இந்த ஒருத்த மட்டும் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறான்? 9 பேருமே நியாயப்பிரமாணத்தை கை கொள்றதுக்காக தேவாலயத்துக்கு போயிட்டாங்க. இந்த ஒருத்த மட்டும் ஏசுன்ற ஒருத்தருடைய பாதத்துல வந்து தொழுது கொள்றான். ஏன் தெரியுமா? நான் சப்மிட் பண்றேன். என்னன்னா, இந்த 9 பேரும் யூதர்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? ஆமா மேசியா வந்தார் நல்லாத்தையும் செய்வார், ஏன்னா நான் ஒரு யூதனுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வாரு? நாங்களாம் வெயிட் பண்ணிருந்தோம்ப்பா, நாங்களாம் ரொம்ப நம்மளாம் ஃபெய்த்ல இருந்தோம், நம்ம அவர் வருவார்ட்டு எங்களுக்கு செஞ்சா செய்யணும்ப்பா அவரு. See, they felt like it was God's obligation to heal them just because they were Jews. அவங்க இஸ்ரவேல் ஜனமா இருக்கிறதுனால அவங்க என்ன நினைச்சாங்க? பின்ன கொடுக்காம போயிடுவாரு அவரு. போனாரு, கூப்பிட்டேனே நானு, இறங்கும் என்ன அப்படியே இறங்கிட்டாரு பாரு, ஃபுல்லா சுகமாயிட்டேன் நான். ஆனா சமாரியன் எப்படி தெரியுமா? பாருங்கப்பா, நீங்களாம் யூதர்கள், உங்களுக்கு அவர் கொடுத்தது என்ன காரணத்துல எனக்கு தெரியல, ஆனா நான் ஒரு கீழ் ஜாதி, என்னை வந்து நாயின்னு சொல்லி ஜனங்க ட்ரீட் பண்ணுவாங்க. எனக்கும் தேவாலயத்துக்கு சம்பந்தமே இல்லை. என்ன தேவாலயத்துக்கு நான் போனாலும் என்ன சேர்த்துக்க மாட்டாங்க, ஏன்னா நான் தகுதியற்றவன், நான் ஒரு மிக்ஸ்டு பிரீடு, நான் ஒரு புறஜாதி. எனக்கு யூத ரபியா நீங்க வணங்க, நீங்க கனப்படுத்துற இந்த இயேசு எனக்கு சுகம் கொடுத்திருக்க தேவையில்லை. யூதர்கள் சொன்னாங்க, எங்களுக்கு சுகம் கொடுத்தே தீரணும், ஏன்னா அவர் ஒரு யூதர், நாங்க யூதர், எங்களுக்கெல்லாம் கொடுத்துருவாரா, மெரிட்டட், we have merited his miracle. ஆனா சமாரியன் சொல்றான், நீங்க வேணா அவருடைய ஆசீர்வாதத்துக்கு தகுதிங்க நீங்க நினைச்சுக்கலாம், ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நான் ஒரு சமாரியன், நான் ஒரு கீழ் ஜாதி, நான் ஒரு புறஜாதி, என்ன நாயின் திட்டுவாங்க, நான் ஒதுக்கப்பட்டவன், நான் கேவலமானவன். ஆனா யூதனான இயேசு எனக்கு இறங்கினார்னா அது வெறும் கிருபை மட்டும்தான், அது வெறும் சம்பாதிக்காத தேவனுடைய தயவு. அதனால I have to go back and give him thanks. See, when you receive the grace of God, when you embrace the grace of God, you come to a place where you say, I have to worship him, I have to give him thanks. Oh, நான் எப்படி நன்றி செலுத்தாம இருக்கிறது, நான் எப்படி அவரை துதிக்காம இருக்கிறது, நான் எப்படி அவரை ஆராதிக்காம இருக்கிறது? ஏன்னா ஒண்ணுத்துக்கு தகுதி இல்லப்பா, ஆனா என்ன காப்பாத்தினாரு. ஒண்ணுத்துக்கு தகுதி இல்லை, என்ன தூக்கி நிறுத்தினாரு. எதையும் நான் சம்பாதிக்கல, ஆனா முழுமையான ஆசீர்வாத கிருபையை என் மேல ஊத்தி இருக்கிறார். அவருடைய கிருபை. See, grace will always inevitably produce thanksgiving in your life. கிருபை ஆராதனையை உற்பத்தி பண்ண நம்முடைய வாழ்க்கையில. சில பேர் சொல்றாங்க, கிருபை ஜனங்களை பாவம் பண்ண வைக்கும். On the contrary, grace will make you worship, grace will make you love him more. கிருபை, நல்லா கவனிங்க, grace will make you fall in love with Jesus and it will cause you to fall out of love with sin. You will fall in love with the Son and you will fall out of love with sin. Hallelujah. கிருபை உங்களை ஆராதிக்க வைக்க. நல்லா கவனிங்க, இந்த ஆராதனை கூட பாருங்க, அது மௌனமான ஆராதனை இல்லை. சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க ஆராதிக்கிறது அவங்க சொல்லுவாங்க பாரு, நான் மௌனமா ஆராதிச்சுனுங்கிறேன் அப்படின்வாங்க. ஒன்றும் பண்ணுங்க மாட்டேன், சும்மா உட்காந்து பார்த்துப்பாங்க, என்ன பண்ணுகிற இல்லை மைண்ட்ல ஆராதிச்சுனுங்கிறான்மா. சரியா? ஆனா இப்ப எனக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதே இல்லை பாரு. யூ மைட் பி ஒன் ஆஃப் தோஸ் பீப்புள், ஐ ஹாவ் நத்திங் அகேன்ஸ்ட் யூ. ஆனா எனக்கு அது புரியல. ஏன்னா இந்த இடத்துல போட்டிருக்குது, உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினா பாதத்துல வந்து விழுந்தான் பாரு. ரெண்டு இடத்துலயும் பாருங்க, there is sound and there are gestures. See, in every good praise and worship, it must be vocal. See, it starts in the heart, yes, but it does not end in the heart. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதிங்கன்னா சில பேர் அப்படியே இருக்கிறது, என்ன பதர் அப்படியே இருக்கிறீங்க, இல்லை பதர் உள்ளத்துல கை தூக்குனா, உன் உள்ளத்துல எங்க இருக்குது கை, உனக்கு உள்ளங்க தானே டவுட் ஆகுது எனக்கு. சரியா? ஆனா சொல்றது, see, why are you against gestures? ஒருவேளை ஒரு பழமையான ஒரு கிறிஸ்தவ வழிபாடு மத்தியில நீங்க இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்லா கவனிங்க, you can be traditional, no problem, பிரச்சனையே இல்லை. இல்லை பதர் நாங்களாம் கை தூக்குறதுல, நாங்களாம் மோளம் அடிக்க மாட்டோம், நாங்களாம் கத்த மாட்டோம், இல்லை நாங்களாம் கூச்சல் போட மாட்டோம், இல்லை ஒருவேளை நான் விசில் அடிக்க மாட்டோம், நான் குதிய மாட்டோம்னு சொன்னா அது உங்க ஸ்டைலு. தேவனை ஆராதிங்க. அதுக்குன்னு டான்ஸ் ஆடுறவங்களை குற்றம் சொல்லாதீங்க. அது மட்டும் தான் என்னுடைய ரிக்வெஸ்ட். அதுக்குன்னு கை தூக்குறவங்களை குற்றம் சொல்லாதீங்க. ஏன்னா நல்லா கவனிங்க, கிருபை இதை தான் கொண்டு வரும். கிருபை, grace will make you worship. Come on. அவங்கள ஸ்டாப் பண்ணாதீங்க. முடிஞ்சா ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ண முடியல, ஸ்டெப் தெரியல, சைடில் நின்று உங்க ஸ்டைல ஆண்டவர் ஆராதிங்க. ஏன்னா போனதுக்கு முன்னாடி ஆடிட்டு இருந்த ஒருத்தனை கூட்டின்னு வந்து ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தாரு. நான் என்ன தெரியுமா சொல்லுவான், செத்து போனவனுக்கு அந்த மாதிரி ஆனா உயிர் தெளிந்த என் இயேசுக்கு நான் எவ்வளவு ஆட போறேன், அவனை நீங்க நிப்பாட்ட முடியாது. ஓ, ஹீரோக்கு விசில் அடிச்ச தேட்டரா சுத்தி இந்த ஒருத்தனை ரட்சிப்பை கொடுத்து அவனை நீங்க உள்ள கூட்டிட்டு வந்தீங்க. என்ன தெரியுமா சொல்லுவான், ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குற ஹீரோக்கே அந்த மாதிரி ஆனா சார் நான் தேட்டர்ல, ஆனா என் வாழ்க்கையை மாத்தினவருக்கு நான் ஆட மாட்டேனா? கவனிங்க, ஆராதனைன்றது சத்தத்தை பத்தியும் ஜெஸ்டர்ஸ் பத்தியும் செயல்களை பத்தி தான்.
Amen. See, it begins in the heart. It's all about Jesus, yes, but don't be afraid to express the praise that is in your heart. Grace will make you sing loud songs. Come on somebody. கிருபையை நம்பினவங்க கொஞ்சம் சத்தம் போடுறவங்களா இருப்பாங்க, கொஞ்சம் நல்லா ஆராதிக்கிறவங்களா இருப்பாங்க, முழங்கால் படிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களா கை தூக்குன்னு சொல்ல வெயிட் பண்ண மாட்டாங்க, கை தட்டுன்னு சொல்ல வெயிட் பண்ண மாட்டாங்க. ஏன்? Grace will produce jubilant worship. Grace will produce aggressive worship because it's about Jesus. ஏன் அப்படி பைத்தியக்காரத்தனமா ஆராதிக்கிற? ஏன்னா அவர் என்ன பைத்தியக்காரத்தனமா நேசிச்சார். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? ஆமென். ஏன் இப்படி ரொம்ப ஓவரா பண்ற? அவர் ஏன் அப்படி ஓவரா பண்ணார்? அவர்கிட்ட போய் கேளு. அவர் ஓவரா நேசிச்சார், நான் ஓவரா ஆட போறேன். இன்னும் போதவே போதாது, நித்தியத்துக்கு நம்ம ஆராதிக்கணும். ஆமென். முதலாவது ஞாபகம் வச்சுங்க, grace will cause you to bow down and praise God in worship. கிருபை ஆராதனை கொண்டு பாரு. கிருபை நன்றி உள்ளத்தை கொண்டு வரும். என்னுடைய ஃபேவரட் பாஸ்டர்ஸ்ல ஒரு பாஸ்டர் வந்து ஜூடா ஸ்மித் சொல்வார், grace has an attitude, it is called gratitude. கிருபைக்கு ஒரு மனப்பான்மை இருக்குது, அது பேர் நன்றி மனப்பான்மை. நான் அது தமிழ்ல அப்படி இருக்குது, அதுக்கு தான் இங்கிலீஷ்ல சொல்லிட்டாத நான். பாரு, ஐக்யூ எவ்வளோ இருக்குதோ நம்மளுடைய ஜிக்யூ எப்பவுமே அதிகமா இருக்கணும். நான் பதர் ஐக்யூனானே என்னன்னு தெரியல, எனக்கு ஜிக்யூ வேறன்றீங்களே. இன்டெலிஜென்ட் கோஷியன்ட் வேற, நம்ம எவ்வளோ இன்டெலிஜென்ட் ஆகிறோம் அதெல்லாம் வேற. ஆனா கிராட்டிடியூட் கோஷியன்ட் எப்பவுமே அதிகமாக தான் இருக்கணும். புரியுதா? ஐக்யூனா என்ன பதர், ஐக்யூ கம்மினா என்ன பதர்? பாரு, சில பேர் ஐக்யூ கம்மியாக தானே இருக்கிறோம். உண்மையா இல்லையா? யாரோ ஒருத்தன் அப்படிதான் கேட்டுக்கிறாங்க பாரு வழியில் போகும்போது, போன வாரம் செத்துது நீயா உங்க பெரியப்பாவான், அதுக்கு அவன் இருப்பு கேட்டு வரேன் வீட்டுக்கு ஓடிக்கிறான். பாரு, அதான் லோ ஐக்யூ அப்படின்றது. ஒரு 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 லேடி போய்க்கிறாங்க பாரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு, டாக்டர் தூக்க மேலே டாக்டர் ஒரு வாரமா. என்னம்மா? இல்லை எங்கள் தெருவில் ஒரு 5 நாய்ங்க இருக்குது, நைட்டெல்லாம் கொலிச்சுனுக்குது, ஊழ விட்டுனுக்குது, அதனால நம்மளால் தூங்க முடியறதில்லைன்னு டாக்டர் ஒரு 20 தூக்க மாத்திரை குத்து, பாருமா டெய்லி 2 மாத்திரை போட்டு நீ தூங்கினேன்னு வச்சுக்குவேன், நல்லா உனக்கு தூக்கம் வரும் அப்படின்ட்டார். சரி, இந்த அம்மா என்ன பண்ணுது, போயிட்டு எல்லாம் ட்ரை பண்ணிக்குது. 2 நாளில் இன்னும் கண்ணுக்கு நல்லா ஊதி போய் வீங்கி போய் கண்ணெல்லாம் ரெட்டாக வந்து சேர்ந்துக்குது. டாக்டர் நீங்கள் சொன்னது ஒர்க் அவுட் ஆகல டாக்டர். ஏமா அப்படி சொல்ற? ஐயோ சும்மா இருங்க டாக்டர், நீங்கள் சும்மா அசால்ட்டாக சொல்லிவிட்டீங்க 2 தூக்க மாத்திரை போட்டு தூங்குன்ட்டு. ஆனால் ஒரு நாய்ங்களை பிடிச்சி அதை வாய்ங்களை திறந்து 2 தூக்க மாத்திரை போடுறதுக்குள்ளவே காலையில் 4 மணி 4:30 மணி ஆயிடுது. பாருங்க டாக்டர், ஒரே கடி டாக்டர், நாய் ஊசி போடுங்க டாக்டர் எனக்கு. அந்த அம்மா பாரு, அது பேர் தான் லோ ஐக்யூ. புரியுதா? யுவர் ஐக்யூ குட் பி லோ. We are all in this together. கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாம் ஒரே மாதிரி தான், யாரையும் பார்க்காதீங்க. But our GQ must always be high. Amen. Hallelujah. நம்மளுடைய மனப்பான்மை என்னவா இருக்கும் தெரியுமா? நன்றி மனப்பான்மையா இருக்கணும். கிருபையில் இருக்கிறவங்களை ஆராதிக்கிறதுக்கு இன்வைட் பண்ணக்கூடாது, அவங்க ஆராதனையில அடுத்தவங்க இன்வைட் ஆயிடணும். Amen. See, when people of grace start to worship, people get attracted to the worship. Let's be people of grace. Let's be people of worship. Grace will cause you to worship. Hallelujah. Amen. அப்போ 9 குஷ்டரோகிகள் சுகமாயிட்டாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் நாங்களா யூதர்கள், எங்க மேசியா எங்களுக்கு சுகம் கொடுக்காம வேற யாரு கொடுக்குவாரு? விட்டுருவானா அவரை கொடுக்காம? ஏன்னா நான் தகுதியானவன்டா. ஆனா சமாரியன் சொல்றான், உங்களை பத்தி எனக்கு தெரியல, நான் ஒரு வேஸ்ட், நான் ஒரு புறம்போக்கு, நான் ஒரு ஒதுக்கப்பட்டவன், நான் ஒரு கேவலமானவன், நான் ஒரு புறஜாதி, நான் ஒரு மிக்ஸ்டு பிரீடு. ஆனா என்னை இயேசு தொட்டார், என்னை சுகமாக்குனார், அவரை நான் துதிக்காம நான் என்ன பண்றது? நீங்களாம் அங்க போங்க, நான் அவர்கிட்ட போய் நான் கொஞ்ச நேரம் ஆராதிச்சுட்டு வரேன். ஆமென். பை தி வே, இப்போ ரிட்டர்ன் வராங்க பாருங்க. வந்து அவன் இயேசுடைய பாதத்தில் விழுந்து அவன் தொழுது கொள்றான்ற வார்த்தை நம்ம பார்க்குறோம் தெரியுமா? நல்லா கவனிக்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். துதிக்கிறது தூரத்துல இருந்து துதிக்கலாம், ஆனா ஆராதிக்கும் போது பக்கத்துல வந்தே வரணும். இயேசு தடவை அந்த சமாரியன் கூப்பிடும் போது அவன் தூரத்துல இருந்தார். ஏன்னா குஷ்டரோகம் தடை செஞ்சிருச்சு, நியாயப்பிரமாணம் தடை செஞ்சிருச்சு. ஒரு குஷ்டரோகி ஒருத்தர்கிட்ட கிட்ட வரக்கூடாது, சரியா? ஒருத்தருக்கு நெருக்கமா இருக்கக்கூடாது, அதான் நியாயப்பிரமாணம். See, the law kept him far from Jesus. இப்படி கூட சொல்லலாமா? Sin kept him far from Jesus. Sickness kept him far from Jesus. ஆனா இயேசு தான் இருக்கிற இடத்துக்கு வந்து வார்த்தை அவரை ரீச் பண்ணிருச்சு. You can be far from God, but the word is always close to you. ஓ, அந்த பாயிண்ட் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். நீங்க ஒருவேளை தேவன்ட்ட இருந்தா அவருடைய உறவுல தூரமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இப்போ உங்க மொபைல் போன் மூலமா, உங்களுடைய ஐபேட் மூலமா, உங்களுடைய டிவி மூலமா, உங்களுடைய கம்ப்யூட்டர் மூலமா, லேப்டாப் மூலமா கர்த்தர் உங்களை ரீச் பண்ணிட்டு இருக்காரு. The word of salvation is always near you. ஆமென். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் பிசிக்கலா வந்தார். நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல முதல் தடவை ஒரு குஷ்டரோகியை சுகம் பண்ணும்போது தொட்டு சுகமாக்குனார். ஏன்னா இஸ்ரேல் ரிசீவ்ட் ஜீசஸ் பிசிக்கல் பிரசன்ஸ். அவருடைய பிசிக்கல் லைஃபை அவங்க பார்க்குறாங்க. 33.5 years இயேசு பிசிக்கலா நடந்தார். ஆனா டு தி ஜென்டைல் சர்ச் சமாரியனை சுகமாக்கும் போது தூரத்துல இருந்தே வார்த்தை அனுப்பி சுகமாக்குறார். ஏன்? ஏன்னா இப்ப இயேசு பரலோகத்துல இருக்கிறார், ஆனா வார்த்தை அனுப்பி நம்மளை சுகமாக்கிட்டு இருக்கிறார். We are the Samaritan Gentile church. ஆமென். பாருங்க, முதல் நம்ம தூரத்துல இருந்தோம்,
ஆனா வார்த்தையால சுகமான உடனே இப்ப நம்ம பக்கத்துல வந்து அவருடைய பாதத்திலேயே நம்ம அவரை ஆராதிக்க முடியுது. பை தி வே வர்ஷிப்கான கிரீக் வார்த்தை தெரியுமா? ப்ராஸ்கியூனியோ. ப்ராஸ்கியூனியோனா ராஜாவுடைய பாதத்துல சமர்ப்பணமாய், ராஜாவுடைய பாதத்துல சாஷ்டாங்கமா விழுந்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆமென். See, it is to prostrate in homage அப்படின்னு போட்டிருக்கோம் ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரியில, கான்ஃபிடன்ஸ்ல. அப்படியே கீழே தாழ விழுந்து அவருடைய பாதத்தை. அப்படின்னா அர்த்தம் தெரியுமா? நான் ஒன்னும் இல்லை ஆண்டவரே, இட்ஸ் ஆல் அபவுட் யூ. பாருங்க, ஒருத்தரை நீங்க கீழே இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா தெரியும். இந்த பழைய பிக்சருங்களெல்லாம் ராட்சசனா ஒருத்தனை காமிக்கணும், என்ன பண்ணுவான்? கேமராவை கால் கிட்ட வச்சு எடுக்கிறது. அப்படியே அவன் பெருசா தெரியும். அவன் நேரில் பார்த்தா அவ்வளோ ஹைட்டா இருந்திருக்க மாட்டான்னு வச்சுக்குவேன். See, it's all about perspective. When you get down at the feet of Jesus, everything else becomes small and the only thing that fills your heart is Jesus. நீங்க பெரியவர், நீங்க உன்னதர், நீங்க வல்லவர், நீங்க பரிசுத்தர், நீங்க மாறாதவர் ஆண்டவரே. Worship, கவனிங்க, இரண்டாவது பாயிண்ட் இதுதான். What is worship all about? Worship is about drawing close to God, your King. ராஜாவாகிய நம்முடைய தேவனிடத்துல நெருங்கிறது தான் ஆராதனை. ஆமென். See, everything, life begins at the feet of Jesus. எழுதிங்க பார்க்கலாம் இது எல்லாத்தையுமே. Life begins at the feet of Jesus. You can go around looking for life everywhere, looking for life in your career, looking for life in your finances, looking for life in your name and your fame, looking for life in your relationships, in your lovers and your friends, but at the end you will come at the feet of Jesus and say, this is where life is all about. See, this is where life is. வாழ்க்கைன்றது இயேசுடைய பாதத்துல தான் ஆரம்பிக்குது. ஆமென். கவனிங்க, வாழ்க்கை மாறுறது இயேசுடைய பாதத்துல தான். Amazing things happen at the feet of Jesus. உலகத்திலே அற்புதமான இடம் எது பிரதர்? இயேசுடைய பாதம். அங்கதான் அற்புதங்கள் நடந்துச்சு. ஆமென். பாவத்துல விழுந்து போன ஸ்திரியை எடுத்துட்டு வந்து அவருடைய பாதத்துல போட்டாங்க, அவர் சுகமாக்கிட்டார். வசனம் போட்டிருக்கு, வியாதியஸ்தர்களை இயேசுடைய பாதத்துல கொண்டு வந்தாங்களா, அங்க சுகமானாங்க. 12 வருஷம் வியாதி உள்ள ஒரு ஸ்திரீ இயேசுடைய பாதத்துல இருந்தாங்க, அங்க அவங்களுடைய வாழ்க்கை மாறுச்சு. It's all about getting to the feet of Jesus and getting close to Jesus. குருடனான பர்த்திமேயு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி அவன் கூப்பிடும்போது அவனுக்கு சுகத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி இயேசு சொல்றாரு, அவனை என் கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. யாக்கோப ஏசாவுடைய பேர்ல ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி ஈசாக்கு சொல்றாரு, கம் நியர் டு மீ அண்ட் கிஸ் மீன்னு சொல்றாரு. என் பக்கத்துல வா, எனக்கு நெருக்கமா வா. அதுக்கப்புறம் தான் அவனை ஆசீர்வதிச்சார். 18 வருஷமா கூன் வளைஞ்ச அந்த சகோதரிய எங்க இருந்தாலும் சுகமாக்கி இருக்கலாம். அவரு எங்கேயோ இருக்கிறமா, யார் பத்து புள்ளியோ நல்லா இருமா இல்ல, அவர் சொல்றாரு என் கிட்ட வா. He calls her close to him. Why? Because in proximity to Jesus is where your miracle births. தேவனோட நெருக்கத்துல தான் அற்புதம் அந்த இடத்துல பிறக்குது. ஆமென். Hallelujah. See, come close to God, come close to Jesus. ஏசு கிறிஸ்து நிமித்தம் பிதாவின் இடத்துல க்ளோஸ் ஆவாங்க. ஏன்னா வர்ஷிப்ன்றது அவர்கிட்ட நெருக்கமா வர்றது. எவ்வளவு பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவன் நெருக்கமா வந்து ஆராதிக்கிறான் பாருங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? எல்லாரும் கவனிங்க, முக்கியமான விஷயம். 9 பேரு தேவாலயத்துக்கு போனாங்க, எருசலேம்ல இருக்கிற தேவாலயத்துக்கு போயிட்டாங்க. அங்க இருக்கிற பிரீஸ்டுங்களை பார்க்க போனாங்க. அந்த பிரீஸ்டுங்க என்ன பண்ண முடியும்? நீ சுத்தமாயிட்டப்பா, சரி காதை காமி மூக்க காமி இதெல்லாம் பார்த்துட்டு சரி நீ சுத்தமாயிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப போறாங்க. தண்ணியை தெளிச்சு ரத்தத்தை தெளிச்சு அந்த அந்த என்ன சொல்ற நியாயப்பிரமாணத்து சடங்காச்சாரங்க ரிச்சுவல்ஸ் எல்லாம் செஞ்சு அனுப்பிடுறாங்க. ஆனா இந்த சமாரியன் சொல்றான், நான் யூதன் இல்லையே, என்ன அந்த தேவாலயத்துல சேர்த்துக்க மாட்டாங்களே, என்ன செருப்புலாச்சு அனுப்புவாங்களே, நான் அங்க போக மாட்டேன். நான் என்ன பண்றேன் தெரியுமா? இயேசுகிட்ட வந்து அவர் ஆராதிக்கிறேன். எனக்கு ஒன்றும் பண்ண தெரியலப்பா. See, I don't know what to do. I know that the law will not take me in. I know that the temple will not accept me. I know the priest will not pronounce a blessing on me because I am a Samaritan. But one thing I know just to worship. See, if all you know is to worship him, your life is good, is safe in the hands of the Almighty God. கவனிங்க, சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில என்ன பண்றதுன்னே தெரியல பதர். கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஆராதிங்க, அவரை தொழுது கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன தெரியலையோ, தெரியாத தேவன், சகலத்தையும் அறிந்த தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென். See, this guy didn't know what to do. அவன் என்ன சொன்னான், எனக்கு என்ன பண்ண தெரியல. Okay, let me just praise him, let me just worship him. Hallelujah. ஆமென். ரீசன்ட்டா ஒரு மெசேஜ் நான் கேட்டுட்டு இருந்தேன் பாருங்க, பிஷப் டிடி ஜேக்ஸ். ஓகே, அவர் பேர் சொல்லும் போதே வல்லமை கிளம்புது பாருங்க அந்த நேரத்தில். ஹalleluya. ஓகே, ஸோ பிஷப் டிடி ஜேக்ஸ் ப்ரீச் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ஹில்சாங் கான்ஃபரன்ஸ்ல ப்ரீச் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரீச் பண்ணும்போது அந்த மைக் ஒரு டிஃபெக்ட் ஆயிடுது. சரியா, மைக் சடார்னு வேலை செய்ய மாட்டேங்குது. அப்ப அவர் சொல்றாரு, சரி நான் இந்த பக்கம் வரேன் அப்படின்னு வராரு பாரு. இப்படி வந்துட்டு இங்கே ட்ரை பண்றாரு. இங்கேயும் மைக்கு சில கரகரங்க ஒரு பிரச்சனை பண்ணுது. சரி நான் அந்த பக்கம் போறேன் அப்படின்னு போனார் பாரு. ஃபைனலா அவர் சொன்னாரு, ஸோ இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டான்ஸ் ஆனார் பாரு. அந்த இடத்துல டான்ஸ் ஆன let the redeemed of the Lord. நான் அதை பார்த்து நினைச்சேன், when you don't know what to do, burst out in praise and worship, because the one who you worship and praise, he knows everything and he can work a miracle for you. Amen. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, என்ன பண்றதுன்னே தெரியலனா அவரை நீங்க ஆராதிங்க, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
அவன் என்ன பண்றதுனே தெரியல பிரதர், இவன் தான் பண்றான், என்ன பண்ணுறது தெரியல, நீங்களா போங்கப்பா, நான் சமாரியன், சரியா, நான் எனக்கு தெரிஞ்சது ஆராதிக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு ஆராதிக்கிறான். பட் திஸ் இஸ் த மோஸ்ட் அமேசிங் திங். இயேசுடைய பாதத்தை வந்து ஆராதிக்கும் போது அவன் என்ன தெரியுமா ரியலைஸ் பண்ணல, இவங்க எல்லாருமே நீ சுத்தமாயிட்ட அப்படின்னு சொல்ற ஒரு ஆசாரியனை தான் தேடி போனாங்க. ஆனா இவனுக்கே தெரியாம ஆராதனை அவன் கடைப்பிடிச்சதுனால, ஆராதிக்கிற உள்ளமுடையவனா இருந்ததுனால, யூ நோ வே ஹி கேம் டு பி, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட அப்படின்னு சொல்ற தேவகுமாரனுடைய பாதத்துல வந்து சேர்ந்தாரு. They ended up standing in front of a human priest, but this guy ended up worshipping the Son of God. They were pronounced to be clean, but he was pronounced to be saved. பாருங்க, இந்த வசனத்தை போடுறது 17 அதிகாரம் அதுடைய 17 வசனத்தை பாருங்களேன். இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு உடனே 18 வசனம் பாருங்களேன். தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி 19 வசனம், அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. வாவ், கவனிங்க, ஆராதனை ரெடியா இருக்கிறீங்களா? ரெடியா இருக்கீங்களா? 3வது பாயிண்ட்டுக்கு, ஆராதனை உங்களை சரியான நேரத்தில் சரியான இடத்துல கொண்டு போய் விடும். பதர், நான் பண்றதுனே தெரியல பதர், எனக்கு என்னுடைய கெரியர் ரொம்ப ஒரு கொஸ்டின்ல இருக்குது, என்னுடைய வாழ்க்கை துணை எங்கேருந்து வர கிடைக்க போறான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, எனக்கு என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க ஆண்டவர்களை பார்த்து சொல்லிங்கிறாரு, வர்ஷிப் பண்ணு, கையை உயர்த்து, ஒன்றும் பண்ண முடியல, என்ன பண்ண போற இந்த கையை வச்சு, லாண்டர் என்ன செய்யுதுன்னு தெரியல, கை தூக்குன்றார், தூக்கிடு. நான் பண்ண யார்கிட்ட போய் பேசுன்னு தெரியல, ஏன்ட்ட பேசு, இல்லாண்டவரே நான் ஒன்னா ஆராதிப்பா, எங்கே போகிறதுனே தெரியல, ஆண்டு சொல்ல முழங்கால் படிடு, என்ன நல்லா ஆராதிச்சிட்டாரு, நான் உனக்கு அற்புதங்களை செய்கிறேன். when you don't know what to do, raise your hands and just worship him. ஓ ரபா தேரே பாக்கா ஷராராபா, ஆராதிங்க அவரை. ஆராதிக்கும் போது தான் நடக்கும் தெரியுமா, சரியான இடத்துல சரியான நேரத்தில் சரியான நபர்கள்ட்ட ஆண்டவரே உங்களை கொண்டு போய் விடுவார். ஆமென். அவங்களுக்கு கெச்சது மனுஷங்கிட்ட இருந்து நீ சுத்தமாயிட்ட அப்படின்ற வார்த்தை, இவனுக்கு கெச்சது தேவகுமாரன் கிட்ட இருந்து நீ ரட்சிக்கப்பட்டுட்ட அப்படின்ற ஒரு வார்த்தை. ஆமென். பாரு, இதே அற்புதத்தை தான் மரியாளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்க முடியும். மரியாள்ன்றவங்க மார்த்தால மாதிரி பிஸியா இல்லை, ஆனா மரியாள்ன்றவங்க எப்பவுமே ஆண்டோடைய பாதத்திலே இருப்பாங்க. நிறைய பேர் அவங்களை குற்றப்படுத்தினாங்க, அவங்கள தப்பா பேசினாங்க, எல்லா டைமும் மரியாதை தப்பா பேசுறது தான் ஜனங்க இருந்தாங்க பார். ஆனா ஒரு நாள் பரிமள தைலத்தை எடுத்து இயேசுடைய பாதத்துல ஊத்தி ஆராதிக்கிறாங்க பார். அப்ப இயேசு சொல்றாரு, யாரும் இந்த அம்மாவை திட்டாதீங்கப்பா, அந்த பொண்ணை பாவம், ஏன் தெரியுமா, என்னுடைய அடக்கத்துக்காக, அடக்க ஆராதனைக்காக இந்த அபிஷேகத்தை செஞ்சாங்க அப்படின்றாங்க. விஷயம் என்ன தெரியுமா, லேட்டரா இயேசுடைய அடக்கம் பண்ண சரீரத்தை அபிஷேகம் பண்றதுக்காக ஸ்திரீகள் வந்தாங்க. ஆனா அவங்க ரொம்ப லேட்டா வந்தாங்க. ஏன்? ஏன்னா இயேசு அதிகாலமே உயிர் தெழுந்துட்டாரு 3வது நாள். அந்த ஸ்திரீகளால செய்ய முடியல, பிகாஸ் they were not there at the right place at the right time. ஆனா மரியாளால செய்ய முடிஞ்சது. இயேசுவை அடக்கம் பண்றதுக்காக ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அபிஷேகம் பண்ணாங்க. யார் அது? மரியாள். எப்படி பதர் பண்ணாங்க? ரொம்ப இன்டெலிஜென்ட்டா? இல்ல, she was worshiping at the feet of Jesus and she felt like anointing his body for the burial. She did what she wanted to do at that moment, and she was at the right place doing the right thing to the right person. Amen. ஆராதனை உங்களை சரியான இடத்துல சரியான நேரத்தில் சரியான நபர்கள்ட்ட கொண்டு போய் விடும். ஆமென். சரி, ஆராதிக்கிறாங்க, நல்லா கவனிங்க. இவன் ஆராதிக்க இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, எங்கடா 9 பேர் காணோம், நீ மட்டும் வந்துக்கிறிய, பார்த்தா இந்த அந்நியனை தவிர, சி ஸ்ட்ரேஞ்சர், ஒரு புறஜாதி, ஆண்டவர் ரெக்கக்னைஸ் பண்றாரு, ஒரு புறஜாதியானவன், இவன் வந்து நன்றி சொல்றான், அந்த யூதர்கள் வந்து நன்றி சொல்லபார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சொல்றாரு, நீ போ, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சிக்கப்பட்டது. He was worshiping, but Jesus calls that your faith. Come on. Oh, he was praising and worshiping, and Jesus said, your faith. When you look at Jesus in worship, he looks at that as your faith, and faith is the victory that overcomes the world. தேவனை நீங்க ஆராதிக்க அதுவே உங்க விசுவாசமாக என்னப்படும். இப்படி சொல்லாமா, யார் யார் கர்த்தரை ஆராதிக்கிறாங்களோ, யார் யார் கர்த்தரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களா கர்த்தரை ஆராதிப்பாங்க. எவ்வளவு ஆராதனை வீரர்கள் இருக்கிறீங்க, இப்படி கேட்டா எவ்வளவு விசுவாசிகள் இருக்கிறீங்க, then you will worship him. Amen. Because faith is about resting in him and say, you are my everything. Faith is about worshiping God. Amen. ஆனா இந்த விஷயத்தை கவனிங்க. 4வதா அவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்போ முதல் தடவை இயேசு அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க போய் ஆசாரியனுக்கு காமிங்கன உடனே ஆசாரியன் அவங்கள பார்த்து என்ன சொல்ல போறாரு, நீங்க சுத்தமாயிட்டீங்கன்னு சொல்வார் இல்லையா. இப்போ வசனம் போட்டுருக்குது, அவங்க வழியில போகையில் சுத்தமானார்கள். நம்ம படிச்சோம் தானே, அந்த சுத்தமானார்கள் they were cleansed as they went அப்படின்னு இருக்கும். அந்த cleansed வார்த்தை வந்து கத்தாரிட்ஸோ. என்ன வார்த்தை அது? கத்தாரிட்ஸோ. ஆனா
இந்த இடத்துல உன் விசுவாசம் உன்னை சுகமாக்குனது அப்படின்னு சொல்லாம உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்னா தெரியுமா? அந்த ரட்சித்ததுன்ற வார்த்தை வந்து சோசோ. 9 பேருக்கு கிடைச்சது என்னது? கத்தாரிட்ஸோ. இந்த ஒருத்தனுக்கு மட்டும் கிடைச்சது என்னது? சோசோ. கத்தாரிட்ஸோனா சுத்தம் பண்றதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான், சிம்பிள் மீனிங். ஆனா சோசோனா ரட்சிக்கப்பட்டான்னு அர்த்தம். ரட்சிப்புன்னு அர்த்தம் பாவ மன்னிப்பு, வியாதியில இருந்து விடுதலை, பிசாஸ் கிட்ட இருந்து விடுதலை, தரித்திரத்துல இருந்து விடுதலை, மனதளவுல ஒரு விடுதலை. அப்போ எல்லா விஷயத்திலும் சமாதானமும் நிறைவு இருந்துச்சுன்னா அது பேர் தான் ரட்சிப்பு. See, when you got saved, you not only got your sins forgiven, you got your diseases and sicknesses healed, you got deliverance from the devil, and you have deliverance from poverty and mental sickness. கவனிங்க, ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா எல்லா விஷயத்திலையும் விடுதலை, எல்லா விஷயத்திலையும் ஒரு முழுமையான ஒரு நிறைவான சமாதானம். அதான் ரட்சிப்பு. 9 பேருக்கு என்ன கிடைச்சிச்சு? நீ சுத்தமாயிட்ட, அவ்வளவுதான். ஆனா இந்த ஆராதிச்ச ஒருத்தனுக்கு என்ன கிடைச்சிச்சு? நீ முழுமையா ரட்சிக்கப்பட்டுட்ட. அப்படின்னா அர்த்தம், முதலாவது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு. இவங்களுக்கு உடம்பு மட்டும் தான் சுத்தமாச்சு, ஆனா இவனுக்கு தன்னுடைய உள்ளமே சுத்திகரிக்கப்பட்டுருச்சு. ஹalleluya. When you worship God, something more happens in your life. அது மட்டும் இல்ல, நான் சொன்னேன்ல, ரட்சிப்புனா ரெஸ்டோரேஷன், ரட்சிப்புனா எல்லா விஷயத்திலும். இப்போ வியாதினால விரலுங்க இல்லாம போயிருக்கும் அவனுக்கு. அந்த வியாதினால ஒருவேளை சில 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 உறுப்புகள், சில பகுதிகள் அவன் வாழ்க்கையில அவனுடைய உடம்புல பாதிக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை காது ஒரு துண்டு இல்லாம போயிருந்திருக்கும், சரியா? அதே ஒரு துண்டாத்தாக வச்சுக்குவேன், சரியா? மூக்கு சப்பையாயிட்டு இருக்கும், வாய் கிழிஞ்சிருக்கலாம், உடம்பெல்லாம் அந்த தோல் அவனை விட்டு போயிருந்திருக்கும். அந்த தோல் இல்ல, உடம்பெல்லாம் காயம். அவனுடைய டோஸ், அவனுடைய காலில் இருக்கிற விரல்கள் எல்லாமே வியாதியால சாப்பிடப்பட்டிருந்திருக்கும். ஆனா நல்லா கவனிங்க, இந்த 9 பேருக்கு பார்த்து அந்த பிரீஸ்ட், நீ சுத்தமாயிட்டனமா, இவங்க வியாதியிலேருந்து சுகமாயிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் போன விரல் வந்திருக்காது. சப்ப மூக்கானது சப்ப மூக்கா தான் இருந்திருக்கும், கிழிஞ்சவாய் அப்படி தான் இருந்திருக்கும், சரியா? காது போன தான், அது போகிற வயலில் எங்கேயோ உழுந்துக்குது. அந்த காதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கல, அவங்க வெறும் சுத்தமானாங்க. ஆனா ஆராதனையில வந்து விழுந்தான் தெரியுமா? அவனை மட்டும் இயேசு பார்த்து சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம் உன்னை முழுமையா ரட்சித்துச்சுன்னு உடனே போன விரல்கள் வந்துருச்சு, வியாதி சாப்பிட்டு போட்ட அந்த மூக்கு வந்துருச்சு, வியாதி தின்னுட்ட அந்த காது திரும்பி வந்துருச்சு, வியாதி நாசப்படுத்தின அந்த தோல் திரும்பியும் ஃப்ரெஷ்ஷா வந்துருச்சு, திரும்பியும் ஒரு சிறு பிள்ளை போல ஒரு ஸ்கின் ஆர்டர் கொண்டு வந்திருப்பார். அப்படின்னு அர்த்தம் முழுமையான திருப்பி கட்டுதல், முழுமையான திருப்பி செய்துதல். எப்படி சொல்லலாம்? முழுமையான restoration. When you worship, you are opening up yourself to God's complete restoration. கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம் நீங்க இருக்கிற இடத்துல. When you worship, you are opening up a door for God to restore you completely. 9 பேரும் சுகமாயிட்டேன் அப்படின்ட்டு கை விரல் எல்லாத்தையுமே குஷ்டரோகி மாதிரியே தான் வந்தாங்க, வியாதி மட்டும் தான் இல்லை. ஆனா கவனிங்க, போன உறுப்புங்கள்லாம் கூட இல்லை. ஆனா இவன் மட்டும் எந்திரிச்சு நின்று நெடுதரமா இருக்கிறான். இவன் மட்டும் ஒரு புது மனுஷன் எந்திரிச்சு நின்று இருப்பான் அன்னைக்கு. இல்ல, போன அந்த பாதிக்கப்பட்ட காதும் மூக்கும் வாயுங்களும் தன்னுடைய சர்மமும் தன்னுடைய ரோமமும் எல்லாமே முடி கொட்டி போயிருந்திருக்கலாம், எல்லாத்தையும் தேவன் திருப்பி செஞ்சார். 4வது அதை ஞாபகம் வச்சுங்க. When you fall down in worship, God can give you a full restoration of whatever you lost. என்னென்ன இழந்திருக்கிறீங்க? அம்மாவுடைய அன்பு இல்லாம உங்க வாழ்க்கையில சில நாட்களை இழந்திருக்கிறீங்களா? தகப்பனுடைய அன்பு இல்லாம உங்க வாழ்க்கையில சில நாட்களை நீங்க இழந்திருக்கிறீங்களா? அந்த ஃபாதர்ஸ் டே உங்கள்கிட்ட நான் பேசுறேன், கவனிங்க. உங்க வாழ்க்கையில கெட்ட பழக்கத்தினால சில நாட்களை இழந்துட்டீங்களா? இல்ல வியாதியின் படுக்கையினால சில நாட்களை, சில வாரங்களை இழந்துட்டீங்களா? இல்லைன்னா ஏதோ பிசினஸ் நஷ்டத்தினால உங்களுடைய பணத்தை நீங்க இழந்திருக்கிறீங்களா? இல்ல உங்க பேர் புகழை நீங்க இழந்துட்டீங்களா? என்னத்தான் நீங்க இழந்திருந்தாலும் அவருடைய பாதத்தை வந்து உங்களை நீங்க அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்க இழந்தது எல்லாத்தையும் திருப்பி கட்ட வல்லவரா இருக்கிறார். கம்ப்ளீட் ரெஸ்டோரேஷன் கம்ஸ் டு a worshipper. ஒரு நாள் தாவீது தன்னுடைய குழந்தை செத்த உடனே எல்லாரும் போய் ஆண்டவர் மேல கசப்புலையும் ஜனங்க மேல கசப்புலையும் தனியாங்கனா போயிடுவாங்க, தற்கொலை பண்ண நினைப்பாங்க, என்ன தனியா விட்டுருங்கடா அப்படின்வாங்க. ஆனா தாவீது என்ன பண்றாரு? தான் குழந்தை செத்துட்டான்னு கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய வஸ்திரங்கள் எல்லாம் குளிச்சுட்டு தன்னுடைய வஸ்திரங்கள் எல்லாம் மாத்திக்கிட்டு தேவாலயத்துக்கு போய் வசனம் போட்டிருக்குது, he fell down in worship. தேவனை தொழுது கொண்டானா பாருங்க. அவன் தொழுது கொள்ளும் போது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் சாலமோன் என்ற மகன் கொடுக்க போறான். அந்த மகன் உலகத்தையே என்ன சொல்றது, உலகத்திலேயே நம்பர் 1 ராஜா, ஐஸ்வர்யத்திலையும் ஞானத்திலையும். ஆண்டவர் என்ன மாதிரி ஒரு ரெஸ்டோரேஷன் கொண்டு வந்தார் பாருங்க. ஒரு குழந்தை இழந்துட்டான், ஆனா ஆராதனையில விழுந்த உடனே ஆண்டவர் இன்னொரு அற்புதமான குழந்தை தேவன் கொடுத்தாரு. God is able to restore everything that you lost double. But my question is this, are you willing to fall down in worship? Are you a worshipper? See, ஒரு ஆராதிக்கிறவனை எப்பவுமே நஷ்டத்துல வைக்க முடியாது. ஒரு ஆராதிக்கிறவனை எப்பவுமே கீழே இருக்கிறத நீங்க பார்க்க முடியாது.
ஒரு ஆராதிக்கிறவன் எப்பவுமே தோல்வியில வாழ்றதை நீங்க பார்க்க முடியாது. ஒரு ஆராதிக்கிற ஒரு மனுஷனை தரித்திரத்துல நீங்க எப்பவுமே பார்க்க முடியாது. ஏன்னா அவன் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர், அவன் ஆராதிக்கிற தேவன் வாஞ்சையுள்ளவர், அவன் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். புழுதியிலிருந்து பிரபுக்களை எழுப்புற தேவனை தான் அவன் ஆராதிக்கிறான். இழந்து போனது எல்லாத்தையும் சரி கட்டி திருப்பி கொடுக்கிற தேவன் பெரிய ரெஸ்டோரேஷனை நிச்சயமா கொண்டு வருவார். Worship will bring restoration into your life. அதுதான் 4வது பாயிண்ட் இன்னைக்கு. ஆமென், ஹalleluya. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், எனக்கு இந்த 5 பாயிண்ட் மெசேஜஸ் ஏதோ ஒரு வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானது. அதனால் இன்றைக்கும் நான் ஒரு 5 பாயிண்ட்ஸ் நான் கொடுக்குறேன் பாருங்க. பை த வே, ஏன் பதர் 5 இஸ் a number of grace. ஆமென். ஆனால் கவனிங்க, ஒரு வேலை இப்போ அந்த சீனுக்கு நம்ம ரியலாக இமேஜின் பண்ணலாமா? ஸோ 9 பேரும் போயிட்டு நான் சுத்தமாயிட்டேன்னு சொல்லிட்டு அதே ஒரு பொக்கவாயிலையும் சப்ப மூக்கிலையும் வந்தாங்க. ஆனால் இவன் உங்களை ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆராதனையில் விழும்போது ஏசு அவனை பார்த்து சொல்றாரு, முழுமையான ரட்சிப்பு, முழுமையான ரெஸ்டோரேஷன். உடனே இப்போ வெந்திருக்கிறான் பாருங்க. நல்லா கவனிங்க. என்ன நான் மாறிச்சு அவன் வாழ்க்கையில்? விரல்கள்லாம் வந்துருச்சு, ஸ்கின் ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, அவன் எந்த வேலை செஞ்சானோ அந்த வேலை இப்போ டபுள் ப்ரமோஷனோட கிடைச்சிருக்கும். எந்த குடும்பம் அவனை விட்டு போயிருச்சோ அந்த குடும்பம் இப்போ ஒரு பெரிய அளவில் வந்து அவனுக்கு சேர்ந்துருக்கும். எந்த ஜனங்க அவனை ஒதுக்குனாங்களோ எல்லா ஜனங்களும் நெருக்கமாக இருப்பான். குடும்ப அளவில் ரெஸ்டோர் ஆயிட்டான், சரீர அளவில் ரெஸ்டோர் ஆயிட்டான், ஃபைனான்சியல் லெவலில் ரெஸ்டோர் ஆயிட்டான், முழுசா ரெஸ்டோர் ஆயிட்டான். இப்போ ஒரு வேலை இந்த 10 குஷ்டரோகிகளும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? எப்படி வாங்கடா நம்மளா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம ஒரு கெட் டுகெதர் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் வரலாம்னு நினைப்பாங்கல்ல. கெட் டுகெதர் பண்ணிட்டு எல்லாரும் ஒரு இடத்துல கேதர் ஆகணும்னு வச்சுங்களேன். இந்த 9 குஷ்டரோகிகளும் வந்து அந்த காலம் பார்ப்பா எப்படியெல்லாம் சுற்றி இருந்தோம் நம்ம, ஆனால் இப்போ சுகமாயிட்டோம் நம்ம. ஏன்பா அந்த ஸ்பூன் எடுப்பா, ஏன்டா நீ எடுக்க முடியாதா? இல்லடா டே விரல் போயிடுச்சுரா, அப்போ போன தாண்டா வரல அப்படின்ட்டு. இன்னொருத்தன், டேய் யாராவது எனக்கு ஊட்டி விடுங்கடா, அந்த கோபி மஞ்சூரியன் பார்த்து வாய் ஊறுதுடா. அதுக்கு இவன் ஊட்டி விடுவேன் நான், உனக்கு வாய் இருக்குதா துண்டுறதுக்கு அப்படின்ட்டு அவன். அதுக்கு இன்னொருத்தன், டே யாரா எனக்கு கபாப் ஆர்டர் பண்ணுது, பல்லே இல்லடா, எனக்கு ஏன்டா கபாப் ஆர்டர் பண்ணீங்க? இல்லடா குஷ்டரோகத்துலேருந்து சுகமாயிட்டோம், ஆனால் எதுவுமே திருப்பி கிடைக்கல. ஆனால் என்னடா அந்த ஒருத்தன் காணோம், எப்போ பார்த்தாலும் லேட்டரா இவன் அப்படின்னு ஃபோன் பண்ண அவன் சொல்கிறான், ஐம் வெரி சாரி, நான் வந்து பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருந்தேன், பட் ஐ எம் ஆன் த வே, நான் வந்துங்கிறேன். என்னடா இவன் அந்த மாதிரி பேசுனுங்கிறான், வரானா இன்னும் காரில் வரானா இவன், என்னன்னா புரிய மாட்டேங்குது, நம்மளோட வித்தியாசமாக இருக்கிறான். வர்றான் பார், வந்து நேராக வந்துட்டு இங்கே அந்த 9 பேர் ஒரு 10 பேருக்கு சீட் புக் பண்ணுமே எங்கன்னு கேட்குறான் பார், வெயிட்டர்கிட்ட வந்து நிற்கிறான். இமேஜின் பண்ணுங்க, வந்துட்டு அந்த 9 பேர் கூட இவனும் உட்கார்ந்த உடனே அப்போ அங்கே இருக்கிறவங்க கேட்டிருப்பாங்க, சார் இந்த சீட் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கிறோம், எங்களுடைய பழைய குஷ்டரோகி ஃப்ரெண்டு வரான். அப்போ அதுக்கு சொல்வார், நான் தான்டா அப்படின்ட்டு, டாய் விளையாடின்னு கதை ஏஞ்சி ஓடிட்டு, நாங்களாம் குஷ்டரோகத்தில் சுகமானவங்க ஒரு கெட் டுகெதர் வச்சுக்கிறோம்டாப்பா, அப்படி இப்படின்னு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச காசெல்லாம் சேர்த்து வச்சு இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்துக்கிறோம். நீ யாரோ ஒருத்தன் வந்து நல்லா கோட் சூட்டெல்லாம் போட்டிங்க வந்து உட்காந்துக்கிற, எட்ட விட்டு போ, ஏன்னா எங்கள் நண்பன் வரான் வச்சா, ஹே நான் தான்ப்பா அது. டக்குன்னு எல்லாரும் எந்திரிச்சிருப்பாங்க, நீயா? டேய் எங்களுக்கெல்லாம் விரலெல்லாம் இன்னும் வளரலையடா, எங்களுக்கெல்லாம் மூக்குன்னு அப்படியே தான் இருக்குது சப்பையா, நாங்கெல்லாம் இன்னும் காது போனவங்களாவும் சரீரம் பாதிக்கப்பட்டவும் பண நிலைமையில பாதிக்கப்பட்டவங்களா தாண்டா இருக்கிறோம், நீ மட்டும் எப்படா இந்த மாதிரி மாறுற? என்ன தெரியுமா சொல்லியிருப்பா, டேய் உங்களுக்கு இருந்த அதே வியாதி தான் எனக்கு, ஆனா நல்லா கவனிங்க, நீங்க செஞ்சது வேற, நான் செஞ்சது வேற, எனக்கு ஒன்னும் செய்ய தெரியல, அதனால என்ன பண்ணிட்டேன் தெரியுமா, போயிட்டு அப்படியே அம்போன ஒரு பாதத்தில் விழுந்துட்டேன், அவர் எல்லாத்தையும் மாத்தி காமிச்சிட்டாரு. நம்பர் 5, grace will cause you to worship. But number 5 கவனிங்க எக்ஸைட் ஆயிட்டேன், அதனால தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போயிட்டேன். கவனிங்க, when you worship God your life is transformed. உங்க வாழ்க்கையே மாறிடும். ஆராதிக்கிறவனுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். பக்கத்துல இருங்க பார்த்து சொல்லுங்க, நான் வேற மாதிரி. ஆமென். ஆராதிக்கிறவன வாழ்க்கை ஆண்டவர் கம்ப்ளீட்டாவே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுவாரு பாரு. எல்லாரும் அந்த நேரத்துல கை காலுங்கள விரலுங்க இழந்து உட்காந்துக்கிற நேரத்தில் இவன் மட்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்து உட்காந்துருப்பான். ஏன் தெரியுமா? ஏன்னா அவனுக்கு முழு ரெஸ்டோரேஷன் கிடைச்சிச்சு. கிரேஸ் will result in worship and worship will cause transformation to happen in your life. நான் சொன்னேன்ல, ஒரு பர்சனல் ரிவைவல் வேணும். நம்ம எல்லார் வாழ்க்கையில் ஒரு பர்சனல் ரிவைவல் வேணும். பட் யூ நோ வேர் தட் பர்சனல் ரிவைவல் ஸ்டார்ட்ஸ்? பெந்தகோஸ்தே அன்னைக்கு நான் ஒரு பிரசங்கம் பண்ணேன். அந்த பிரசங்கத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், we all need a personal revival. We are looking for revival somewhere else. நம்ம ஒரு ரிவைவல் எதிர்பார்த்துக்கிறோம், அந்த பாஸ்டர் ரிவைவல் கொண்டு வந்தா நல்லா இருக்கும், எங்க பாஸ்டர் ரிவைவல் பிரசங்கம் பண்ணா நல்லா இருக்கும். நோ, ரிவைவல் must happen wherever you are in your heart. எங்க தெரியுமா ரிவைவல் ஆரம்பிக்குது? in your personal time of worship. எப்போ தனியாருடைய சமூகத்தில் வந்து, அப்பா என்ன பண்றதுன்னு தெரியலப்பா, உங்களை ஆராதிக்கிறேன் டாடி, நீங்க வேணும், எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைஞ்சேன், என் நேசரனை தேடி வந்தீங்களே, நெஞ்சார அனைத்து முத்தங்களை கொடுத்து உங்களுடைய சமூகத்தை என்னை ஏற்றுக்கிட்டீங்களே, நன்றி அப்பா. ஓ, இந்த உலகத்தை நான் மறக்கிறேன், இந்த வாழ்க்கையை நான் மறக்கிறேன், நீங்க தான் எனக்கு எல்லாமே. பர்சனல் வர்ஷிப் இஸ் த பிளேஸ் where personal revival starts.
Your personal revival does not start in the pulpit. It starts in the dark room when nobody is watching, but you are on your knees weeping and saying, Lord, you are my everything. நீங்க தான் எனக்கு எல்லாமே. பர்சனல் ரிவைவல் வேணும்னா பர்சனல் வர்ஷிப் வேணும். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்றேன், கவனிங்க. ஆராதிக்கிறவங்களா இருக்கலாமா? உங்க ஆராதனை ஸ்டைல் எப்படின்னா இருக்கலாம். கார்பரேட்டா வர்ஷிப் பண்ணும்போது ஞானமா நந்துங்க, கூச்சல் போடுறதோ, டான்ஸ் ஆடி அது இது தள்ளி விடுறதோ, அந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யறத அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். பட் when it comes to personal worship, come on, join your church. உங்க சபையில எந்த மாதிரி ஆராதிக்கிறாங்களோ அந்த ஆராதனையில நல்ல ஃப்ளோல இறங்குங்க. அவன் வேற யாரையும் குற்றப்படுத்தாதீங்க. அவன் அப்படி குதிக்கிறான், அவன் அப்படி விசில் அடிக்கிறான் அப்படின்ட்டு. அவனுக்கு தேவன் என்ன செஞ்சார்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஏன் தேவன் என்ன செஞ்சார்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன மாதிரி நீங்க ஆராதிக்க முடியாது, உங்க மாதிரி என்ன ஆராதிக்க முடியும் அப்படின்னா உங்களை மாதிரி நான் ஆராதிக்க முடியாது. ஏன்? ஒரே தேவன் தான் எனக்கு செஞ்சிருக்கிற அற்புதங்கள் எனக்கு தெரியும். அதனால that's my worship is unique. See, your worship must be peculiar. Your worship must be unique to you. Your worship must go beyond what the worship leader leads. ஆராதனை நடத்துறவர் அளவுக்கு மட்டும் நீங்க worship lead பண்ணீங்கன்னா, see, you have not tasted the goodness of God on your own. ஆமென். கவனிங்க, மியூசிக்காக ஆராதிக்கிறது வேற, ஆராதனை நடத்துறாங்கன்னு ஆராதிக்கிறது வேற, ஞாயிற்றுக்கிழமைக்காக ஆராதிக்கிறது வேற, கர்த்தர் என் வாழ்க்கையை மாத்தினார், என் வாழ்க்கையை அவருக்கு சொந்தம்னு ஆராதிக்கிறதே வேற. Amen. Get to a place of worship because worship will change you. Amen. Dr. Warren Wiersbe சொல்றார், என்னுடைய ரொம்ப ஃபேவரட் பைபிள் ஸ்காலர்ஸ்ல அவர் ஒரு பைபிள் ஸ்காலர். பாருங்க, சில பேர் நீங்க கேட்கலாம், நீங்க எந்த காமெண்ட்ரிஸ் எல்லாம் ஸ்டடி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாரன் வியர்ஸ்பியோட காமெண்ட்ரி உடைய பெரிய ஃபேன் நான். அந்த வாரன் வியர்ஸ்பி சொல்றாரு, கவனிங்க, instead of going to the priest, the Samaritan became a priest because he built his altar at the feet of Jesus. Wow, what a mouthful. கவனிங்க, அவர் சொல்றாரு, இவங்க எல்லாரும் பிரீஸ்ட தேடி போனானுங்க, ஆனா இந்த சமாரியன் இயேசுடைய பாதத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டி அவனே பிரீஸ்டா மாறிட்டான். ஏன்? அங்க ஹை பிரீஸ்ட், இங்க ஜூனியர் பிரீஸ்ட். ஆமென், ஹalleluya. பழைய ஏற்பாட்டு பிரீஸ்ட் அவங்க போனாங்க, இவன் நியூ கவர்னன்ட் பிரீஸ்ட் வந்தான். நீங்க தான் the great high priest. ஆண்டு சொன்னார், then you are a priest and you are a king. Amen. See, grace will change you, worship will change you. ஆராதனை உங்களை மாத்தும். Amen. இன்னைக்கு Father's Day. So I want to give you a bonus point today. You know what worship is all about? Worship is about receiving the kiss of the Father. கெட்ட குமாரன் வீட்டுக்கு வரான். வரும்போது அவன் சொல்றான், நான் வேலை செஞ்சு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறேன்டா. எல்லா கூலி ஆட்கள் மாதிரி நானும் கூலி வேலை செஞ்சு சோறு கச்சா போதுன்னு வரான். ஆனா அப்பா சொல்றாரு, டாய் இருக்கிறத்துல இரு, உன் லெட்டர் அப்படியே கிழிச்சு போடு, அங்கே கிழிச்சு போடு. வேலை செய்யறேன், சம்பாதிக்கிறேன், அந்த பேச்செல்லாம் அதோட நிப்பாட்டு. ஏன்? இப்ப நான் காமிக்கிறேன் பாரு என் வேலைன்னு சொல்லி. அவங்க அப்பா ஓடி வந்தாரு பாரு. நான் வேலை செய்யறேன் வந்தவனுடைய வாயை அடைச்சு கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்து என்ன தெரியுமா சொல்றாரு? சோத்துக்காடா வருது, அப்பனுக்காடு வாடா, நான் உனக்கு எல்லாத்தையும் தரேன்டா. சோறுக்காக வராத, அப்பாக்காக வா. ஆசீர்வாதத்துக்காக மட்டும் வராது, அப்பா ஆசீர்வதிக்கிறவருக்காக வா. வெறும் சுகத்துக்கு மட்டும் வராத, சுகம் கொடுக்கிறவருக்கு வா. ஏன்? உன் கையில மோதிரத்தையே போட நான் வெயிட் பண்ணுகிறேன், நீ நானா ஒரு கை சோத்துக்கு வெயிட் பண்ணுகிறேடா. எந்த கையில சோற சாப்பிட போற? காமிடா அந்த கையன்னு சொல்லி அந்த கையில ஒரு ரிங்க போட்டு விட்டு சொல்றாரு, ஒரு பிளேட் சோத்துக்கு நீ சொந்தக்காரன் இல்லடா, இந்த ஊர்ல இருக்கிற என்னுடைய சகல சொத்துக்கும் நான் உன்னை எஜமானா மாத்திரேன். ஏன்? See, this is what worship is all about. ஆண்டவரே நான் என்ன பண்றது ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னும் பண்ணாதே, அன்பு ருசி பாருன்னு சொல்லி அவர் நம்மளை கட்டி அணைக்கும் போது வாங்கிக்கிறோம் தெரியுமா? See, that is worship. I told you in the beginning, worship is about kissing the feet of the king, right? See, that's how it all begins. But at the end of the worship, you end up receiving kisses on the cheek. அவருடைய காலை முத்தம் செய்யறதுக்காக நம்ம வணங்குறோம், ஆனா நம்மளை பிடிச்சி அப்படியே நம்மளுடைய கன்னத்துல முத்தமிடுறவர் தான் நம்மளுடைய தேவன். ஆமென். அவர் நம்மளுக்கு முத்தமிடுறத வாங்கிக்கிறது தான் கிருபையின் வாழ்க்கை. அதுதான் உண்மையான ஆராதனை. ஸோ இன் வர்ஷிப் சும்மா வேற சண்டை போட்டுனே இருக்காதீங்க. சில பேர் ஆராதிக்கும் போது பேயை திட்டுறதும், பேயை கத்துறதும், பூதத்தை மிதிக்கிறதும், புரியுதா? அப்படியே போட்டு அவங்க கண்ணாடியை மிதிச்சு வச்சிருது, முடிச்சுட்டு ஆண்டவரே பிசாஸ் பாருங்க ஆண்டவரே என் கண்ணாடியை ஒட்டான்றது ஆராதனையில் இவங்களா போட்டு மிதிச்சு தள்ளிடுது பேர். ஆண்டவரே நீர் அப்படி வல்லமை ஊற்றம் அப்படி பண்ண ஆண்டவர் ஆண்டவர் சொல்லிங்கிற அதை வர வந்து அவர் கட்டி பிடிக்கிற அவனை அதுக்கு தான் வந்துக்கிறேன், அப்படியே வெயிட் பண்ணுங்கிற. ஆண்டவரே நீங்க வாங்க ஆண்டவரே ஆமென் அப்படின்னு போயிடும். ஆண்டவர் சார் டேய் என்னடா அதுக்கு தடா அந்த உன்னை கட்டி பிடிக்கலாம், முத்தம் கொடுக்கலான்ட்டு அப்படியே சண்டை போட்டு திண்டாடிட்டு ஓடி இருது. உங்கள்கிட்ட சொல்றேன் பாரு இந்த விஷயத்த. ஆராதனை நேரத்தில் ஒரு குவாய்ட் டைம் எப்பவுமே இருக்கணும். எப்படி? நல்லா ஆராதிங்க, அழுங்க, கத்துங்க, கதருங்க, உருண்டுங்க, பெருண்டுங்க. ஆனால் ஃபைனலாக யூ மஸ்ட் கம் டு அ பிளேஸ் வேர் யூ சே தேங்க் யூ ஜீசஸ், நன்றி அப்பா, ஒர்க் இன் மீ லார்ட். பேசுங்கப்பா, முத்தமிடுங்க ஆண்டவரே, என் வார்த்தைகள் முடிஞ்சு போயாச்சு. When my songs come to an end, His love never stops flowing. When my hands
are tired, His love never stops flowing. You must come to a point where you say, I'm ready to receive your kiss. அப்பா உங்களை முத்தம் கொடுக்க ரெடியாகிறார். அதான் ஆராதனை நேரம். ஆமென். அந்த ஆராதனைக்கு நம்ம வந்து சேரலாம். ஹல்லேலூயா. ஆராதனைக்கு வந்து சேரலாம். ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சீங்களா? எல்லாரும் கைங்கெல்லாம் ஒஞ்சு போய் அப்படியே பிஞ்சு போய் வந்தானுங்க. ஆனா இவர் மட்டும் வரும்போது எந்த குஷ்டரோகத்தை அடையாளம் இல்லாம வந்தாங்க. நல்லா கவனிங்க. ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ மாதிரி நெருப்புல நந்தாங்க, ஆனா நெருப்புது வாசனை கூட இல்லாம வந்து சேர்ந்தாங்க. God will bring you out of the fire even without the smell of smoke on your life. If you are a worshipper, you will come out of situations without any sign of you being there. நான் நோட்ஸ்ல டைப் பண்ண மாதிரி நான் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க. நல்லா கவனிங்க. God wants to bring you out not looking like what you went through. அதனால தான் ஜனங்க நம்ம சாட்சி சொன்னா ஆச்சரியப்படுறாங்க. இந்த பிரதர் இந்த மாதிரி பிரச்சனையில இருந்தாரா, தெரியவே இல்லையே. நீங்க அவரை பார்த்து சொல்லுங்க, ஏன் தெரியுமா தெரியல? I don't look like what I've been through because God was with me when I went through whatever I went through, because I worship God. ஒரு ஆராதிக்கிறவனை தான் அனுபவிச்ச தீங்கின் அடையாளமே இல்லாம வெளியே கொண்டு வர வல்லவரா இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ் அந்த தமிழ் ஸ்டேட்மெண்ட்டுக்காக. ஆராதிக்கிறவனை தான் அனுபவிச்ச வேதனையின் அடையாளமே இல்லாம வெளியே கொண்டு வர அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். அதனால தான் பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம டெஸ்டிமனி சொல்லும்போது ஷாக் ஆகுறாங்க. நீங்க சொல்லுங்க, ஏன் தெரியுமா நீ ஷாக் ஆன? ஏன்னா I don't look like what I've been through. I was worshiping God all the while. When you worship Him, you will never look like a leper again. From a worshipper, from a leper, excuse me, become a worshipper. And that is where life begins. Amen. So தகப்பன் காத்துட்டு இருக்கிறார் உங்களுக்காக. ஒரு நாள் என்னுடைய ரொம்ப ஃபேவரட் ஸ்டோரிஸ்ல இது ஒரு ஸ்டோரி பாருங்க. இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்றதுக்கு நான் சலிக்கிறதே இல்லை என்னைக்குமே. ஆனா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்டோரிஸ், ஒரு பெரிய போதகர் 1960s 70sல நடந்த ஸ்டோரி இது. அவருக்கு ஒரு வாலிப மகன். ஒரு நாள் வாலிப மகன் என்ன பண்ணிட்டான், தங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு அந்த வீட்டை விட்டுட்டு நான் வீட்டுக்கு வர்றதில்லைன்னு சொல்லி அவன் அவனுடைய பேகேஜ் எல்லாம் தூக்கிட்டு அவன் கிளம்பிட்டான். உங்க அப்பா தேடாத இடம் இல்லை, பார்க்காத இடம் இல்லை, ஆனா மகனை கண்டுபிடிக்க முடியல. அப்பாவுடைய உள்ள ஏங்கிட்டு இருக்குது மகனுக்காக. என்னன்னு பார்த்தா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சிட்டில இருந்து இந்த அப்பாவுடைய இந்த பெரிய பாஸ்டருடைய நண்பர் ஒருத்தர் வந்தாராம். அவர் வந்து சொன்னாராம், உங்க பாஸ்டர் உங்க மகனை நான் பார்த்தேன். ஆமா, அவன் சிட்டில இந்த ஹிப்பீஸ் கூட ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறான். ஹிப்பீஸ் யார் தெரியுமா? அந்த காலத்துல ரொம்ப லாங் முடிங்க விட்டுட்டு பைப்ஸ் ஸ்மோக் பண்ணின்னு போதை மருந்துங்க எடுத்துன்னு பப்ளிக்கா செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில ஈடுபட்டுட்டு வாலிப பொண்ணுங்க பையனுங்க வீடை விட்டு சும்மா ஊரா சுத்தி திரிவாங்க பாரு. கம்யூனல் கேதரிங்ஸ், அப்படியே பார்க்ல ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடுறது, அப்படியே ஒரு பெரிய சத்திரத்துல பட்டு தூங்குறது, அப்படியே போதை மருந்துங்களும் கண்ட விபச்சார விஷயங்களும் தண்ணி அடிக்கிறது, இதுங்களெல்லாம் ஈடுபடுறது தான் அந்த ரிபெல்லியஸ் குரூப் பேர் தான் ஹிப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்க மகனை நான் பார்த்தேன் பாஸ்டர், அவன் அந்த ஹிப்பீஸ் கூட சேர்ந்துட்டு இருக்கிறான். ஒரு பார்க்ல டான்ஸ் ஆடினா நான் பார்த்தேன். உடனே அப்பா இமீடியட்டா கிளம்பினாராம் பாருங்க. என் மகனை நான் பிடிக்கணும், என் மகனுக்கு நான் காட்டுற அன்பு அவனுக்கு தெரியணும்னு சொல்லி தன்னுடைய பெட்டியை எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வேகமா சிட்டிக்கு வந்தாராம் பாரு. சிட்டில போய் ஒரு இடமா தேட ஆரம்பிச்சு ஃபைனலா ஒரு பார்க்ல அவங்களுடைய மகன் அப்படியே சுத்தி டான்ஸ் ஆடுங்கிற அந்த குரூப்பை பார்த்துட்டாராம் பாரு. தான் மகனை கண்டுபிடிச்சாரா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்களாம் பாரு. எல்லாரும் அங்கங்க படுத்து தூங்கிட்டாங்க. இந்த அப்பா மெதுவா தான் மகன் எங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒருத்தரா அந்த தூங்கின்னு இருக்கிற அவங்க உடம்புங்க மேல அப்படியே தாண்டி 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 வந்தாராம். எங்க என் மகன் சொல்லி அவங்க மகனை கண்டுபிடிச்சாராம் பாரு. அவங்க அப்பா என்னென்ன பண்ணியிருந்திருக்கலாம்ல, திட்டி இருக்கலாம், துப்பி இருக்கலாம், தூக்கி இருக்கலாம், அடிச்சிருக்கலாம், வாடான்னு துரத்தி இருக்கலாம். அப்பா பார்த்தாராம் பாரு. தன்னுடைய மகனை பார்த்துட்டு நான் உள்ள உடஞ்சிருச்சாம் பாரு. எப்படி இருக்க வேண்டியவன் நீ நினைச்சிருப்பாருல. ஆனா இன்னத்தையும் பெருசா எதுவும் பண்ணாம என்ன பண்ணாரா தெரியுமா? முழங்கால் படிட்டு அந்த மகனுக்கு முகத்துல ஒரு முத்தத்தை கொடுத்தாராம். அந்த முத்தத்தை கொடுத்துட்டு தான் மகனை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாராம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யாரோ கதவு தட்டுற சத்தம். திறந்து பார்த்தா தன்னுடைய மகன் நல்லா ஹேர் கட்லாம் பண்ணிட்டு நீட்டான துணியெல்லாம் போட்டு எந்த கெட்ட பழக்கத்து வாசனையும் இல்லாம அவங்க அப்பா பச்சனா இல்லப்பா நான் மாறிட்டேன், நான் வீட்டுக்கு வரலான்னுங்கிறேன். அவங்க அப்பா உள்ள கூப்பிட்டுக்கிட்டாரு.
கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த மகன் ஒரு அருமையான வேத போதகரா மாறிட்டார். an amazing pastor. ஒரு நாள் அப்பாவும் மகனும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அப்ப அந்த மகன் கேட்டானா, டாடி நான் உங்களை விட்டு போயிட்டேன், ரொம்ப துரோகம் பண்ண, உங்களுக்கு ரொம்ப அவமானத்தை கொண்டு வந்தேன், அத்தனையும் விட்டுட்டு நான் ஏன் வந்தேன் தெரியுமா வீட்டுக்கு, என்னைக்காவது கேட்டீங்களா நீங்க? அப்ப அவங்க அப்பா சொன்னாரா, எனக்கு தெரியாதுப்பா, சொல்லு நீ ஏன் வந்தேன்னு சொல்லுன. உடனே அவன் சொன்னானா, அன்னைக்கு நான் எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு நான் அந்த பார்க்கில் நான் தூங்கியிருந்தேன், தூங்கி இருக்கும்போது நீங்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க நினைச்சீங்க நான் ஃபுல்லா தூங்கிட்டேன்னு சொல்லி, இல்ல எனக்கு தெரியும் நீங்க வந்தது. நீங்க அப்படியே என் பக்கத்துல முட்டி போட்டு என் கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுக்கும்போது என் உள்ளத்துல ஒரு எண்ணம் வந்துச்சு, என் இயற்கையான அப்பாவே என் பாவத்தெல்லாம் எண்ணி பார்க்காம என் கண்ணத்துல முத்தமிட்டு என் மேல காட்டுற அன்புல ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தாம அதை கம்மி பண்ணாம என்ன நேசிச்சாருனா, அந்த பரமபிதா என் மேல எவ்வளோ அன்பை வச்சிருப்பாரு அப்படின்ற அந்த எண்ணம் தான் என் வாழ்க்கையை மாத்துச்சு. அதனால தான் நான் திரும்பி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். You know what ultimately changes your life? It's a kiss from heaven. இன்னைக்கு மனசு உடைஞ்சு போய் எதிர்காலத்து கேள்விகளோட, குடும்பத்து சூழ்நிலைகள் மத்தியில, வேலை இல்லாத திண்டாட்டத்தின் மத்தியில, இந்த கொரோனாவுடைய பீதியின் மத்தியில, you might be in a situation where you are like, I don't know what to do. You know what you do? Like the Samaritan, just worship him. பாடுங்க வேணும் ஆண்டவரே, உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை தெரிஞ்ச பாஷையில பாடுங்க. சில நேரம் ஜனங்களை அனுப்பிடுங்க, போங்கப்பா என்ன தனியா விடுங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஆராதிங்க, நல்லா ஆராதிங்க. You know what will happen? அப்பா உங்க பக்கத்துல வந்து நீங்க இருக்கிற லெவல்ல இறங்கி உங்களை கட்டி அணைச்சு உங்களுக்கு ஒரு முத்தம் கொடுப்பார். ஒரு வாய் சொத்துக்காக அழுது நின்ற நம்மள எல்லாரையுமே கையில மோதிரத்தை போட்டு கூப்பிட்டு அந்த பிதாதான அவர் வேலைக்காரனா தேடி வந்தோம் அவர்கிட்ட. ஆனா எஜமான மாத்தி நம்மளுக்கு ஒரு பார்ட்டியை ஏற்படுத்துறதுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் இல்லையா? ஏன் கவலைப்படுறீங்க? Are you far from God? You are only a cry away from God. You are not far from God. The sin in your life cannot override the love of God on your life. Come to him today. உங்க ஸ்கிரீன்ல இப்ப அந்த நம்பர் வந்துட்டு இருக்குது, கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. We will lead you to the Father's house. அப்பா உங்களை நேசிக்கிறார். Finally, this is what worship is all about. அப்பா நம்மளை கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்கறத வாங்கிக்கிறது, அது பேர் தான் ஆராதனை. ஆமென். ஹalleluya. Oh hallelujah. Hallelujah. கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். wherever you are. ஓ ரபாந்தரே போ ஷாகா பரரபலாம் தரரர மாமா. இப்போ ஒரு பாடலை பாடி தேவனை ஆராதிக்க போறோம். But wherever you are, you can kneel down, you can raise your hand, you can lie flat in your house. But I want you to make sure that you're worshiping the King of Kings today. ஆராதனை உங்களை வித்தியாசமானவனா மாத்தி காமிக்கும். முதலாவது கிருபை உங்களை ஆராதிக்க வைக்கும். இரண்டாவது ஆராதனைன்றது ராஜாவாகிய தேவனை நெருங்குறது. மூணாவதா ஆராதனைன்றது உங்களை சரியான நேரத்துல சரியான நபர்கிட்ட கொண்டு போய் விடும். நாலாவதா ஆராதனை முழுமையான ரெஸ்டோரேஷன் உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். அஞ்சாவதா ஆராதனை நீங்க யாருன்ற உங்களுடைய அடையாளத்தை மாத்திரும். ஆமென். Are you a leper? Become a worshipper. This is your chance today. Oh Jesus. எல்லா பலவீனமா வந்திருக்கிற எல்லாரும் சொல்லுங்க, நான் பலவான். வியாதியோட வந்திருக்கிறவங்க சொல்லுங்க, நான் சுகமாயிட்டேன். I am clean, I am clean, I am clean by the blood of Jesus. Oh Jesus, 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 hallelujah. Oh ramanana mandere bo shakabara rabalanda ramana ramalanda rama. Oh radina ramalandere bo sharabandere re kalarara. Oh hallelujah, hallelujah, hallelujah. Oh Jesus, 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 Jesus. Oh nandri உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை கண்டார். ஓ நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே
நின் செயலிதுவே நமக்காய் பலவீனன் பலவான் என்று. கரங்களை உயர்த்தி தேவாதி தேவன் ஆராதிங்க. தரித்திரம் மாறும் இயேசுவின் நாமத்திலே. தேவனின் செயலிதுவே உமக்காய் நமக்காய் பலவீனன். Come on, ஒரு ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாருமே தேவ பிரசன்னம் உங்க வாழ்க்கையை நிரப்பிட்டு இருக்குது. ஓ ரபாந்தரே போ சக்ரதர நமரா ரபாலனமன தீரன் செழித்திடுவார். தேவனின் செயலிதுவே நமக்காய் நன்றி. நன்றி சொல்லுங்க. உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தரே நன்றி தேவகுமாரன் தேவகுமாரன் இயேசுவை தந்தார். நன்றி உள்ளம் நிறைவுடன் உள்ளம் உரேமானந்தரே போ சக்கரபாந்தரா நன்றி நன்றி பரிசுத்தரே நன்றி. தேவகுமாரன் இயேசுவை தந்தார். நன்றி. ஹalleluya. தேவகுமாரனே தந்தார். வேற எதை உங்களுக்கு தராம இருப்பார்? இயேசு சரீரத்தை கையில் எடுத்துங்க. எடுத்துட்டு அதை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவின் தழும்புகள் நிமித்தம் நான் முற்றிலும் ஆரோக்கியமா இருக்கிறேன். இயேசுவின் தழும்புகள் நிமித்தம் நான் முழுமையாயிட்டேன். இயேசுவின் தழும்புகள் நிமித்தம் எனக்கு எந்த வியாதியும் இல்லை, எந்த கொள்ளை நோயும் எங்களை நெருங்க முடியாது. இன் ஜீசஸ் நேம் பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய சரீரத்தை. இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்துட்டு சத்தங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் நான் நீதிமான். இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் நான் இழந்தது எல்லாத்தையும் தேவன் திருப்பி செய்வார். இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் நான் திரும்பியும் எழுந்துச்சு நிக்க போறேன். இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் என் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. கடைசியா சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால என் குடும்பம் செழிப்பா இருக்க போகுது. இன் ஜீசஸ் நேம் பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய ரத்தத்தை. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஓ ரபாந்தரே போ சக்ரனா மரபாந்தராரி பலாந்துராரி கலரபாந்து. அப்பா சுகத்தை கட்டளை எடுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் I speak healing right now in Jesus name. வியாதிகள் பலவீனங்கள் எல்லாமே வெளியேறட்டும் in Jesus name. பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாமே இந்த நேரத்தில் தீர்வுகளை காணட்டும் in Jesus name. ஓ ரபாந்தரே போ சக்ரனா மனமாந்தலரபனரா. நீரே நல்லவர் 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 நல்லவர். நன்றி ஆவியானவரே. அப்பா இந்த வாரத்துக்காக ஜெபம் பண்றேன். இந்த வாரம் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி, எங்களுக்கு வைத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. இன்னைக்கு ஆராதனையில கலந்துக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த டீச்சிங்கை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. குஷ்ட ரோகிங்களா இருந்த எங்க எல்லாரையுமே உங்க பாதத்துல அமர்ந்திருக்கிறவர்களா செஞ்சீங்களே நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. ஆராதிக்கிற ஒரு உள்ளம் எங்க உள்ளத்துல அதிகமாகட்டும். ஆராதிக்கிறது எங்க உள்ளத்துல நெருக்கமாகட்டும் ஆண்டவரே. We want to be worshipers Lord wherever we are. பெரிய அளவில் எங்களுக்கு நன்மைகளை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, கூடவே இருங்க. நீங்க நல்லவராக இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாப்பாராக. அவருடைய முகத்தின் சிரிப்பினால் நம்ம வாழ்க்கையில தயவு அதிகமாகட்டும். அவருடைய முகத்தின் பிரச்சனத்தினால சமாதானம் நிரம்பி வழியட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டுங்க. கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya. Come on.
குஷ்டரோகிகளா இருந்தோம், ஆனா ஆராதிக்கிறவங்களா மாத்தி இருக்கிறார். ஆமென். இந்த ஆராதனையில நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்திருக்கும் இல்ல, குஷ்டரோகியா இருந்தவங்கள ஆண்டவர் ஒரு ஆசாரியனா மாத்தின நாளை நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம். அவர் தான் நம்மளுடைய அப்பா. ஸோ ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. இன்னொரு தடவை உங்க எல்லாருக்குமே கர்த்தர் உங்களை தகப்பன் அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க. இன்னொரு ஒரு முக்கியமான சர்ப்ரைசிங் நியூஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பாருங்க. ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். சீக்கிரமாவே ஒரு சில வாரங்கள்ல ஒரு ஸ்பெஷல் வர்ஷிப் நைட்டுக்காக தயாராகுங்க. கம் ஆன். This is going to be online. This is going to be an online worship night for 90 minutes. நாங்க பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். அருமையான ஆராதனை நேரத்துக்காக ரெடி ஆகுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். மீண்டும் அடுத்த ஆராதனையில உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.